தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, போற்றி, தென்தில்லை மண்ணின் உள்ளாடி போற்றி, என்றெனக்கு ஆனாய் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. மூவரினும் முதலான மூவினை வேல் மூர்த்திகள் முந்தைகள் மூவரினும் முதலான மூவினை வேல் மூர்த்திகள் முருகவேட்கு தந்தைகள் தன்கடமா முகத்தினார்க்கு தாதைகள் சிந்தைகள் சிந்தாத சித்தத்தார்க்கு சிவனவல்கள் செங்கண்மால் விடை ஒன்று ஏறும் எந்தைகள் எழிலாரும் பொழில எழிலாரும் பொழில கத்தியே கம்பல்கள் அவள் எண்ணத்தாரி கத்தியே கம்பல்கள் அவன் என் எண்ணத்தாரே. திருச்சிற்றம்பலம். நம பார்வதி பதையே ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். வேலை இருக்கிறதுனால அதுக்கு வேறு மண்டபம் கொடுக்க முடியல. அதாவது இந்த மண்டபத்தில் கொடுத்தவருடைய வேளாண்மை குழு உறுப்பினர் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கங்கள். இப்பொழுது வேளாண்மை குழு தலைவர் ஐயா அவர்கள் பவானி ஐயா அவர்களுக்கு மரியாதை செய்வார்கள். எல்லாருடைய சிவனே போற்றி, செந்தில்லை மண்ணில்லானே போற்றி, ஆடக மதுரை அரசே போற்றி, எல்லாருடைய சிவனே போற்றி. வேளாண்மை குழு தலைவர் அவர்களுக்கு எங்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ளோம். இப்பொழுது வழிபடலாம். நமது ஆலயத்தில் அவங்க மூலியமாக தான் இந்த ஆரங்கம் 3 நாட்கள் உள்ள உணவு எல்லாமே ஐயா தான் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த வாரம் வந்து வெள்ளி சனி சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம் தத்துவந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, மலையானே போற்றி போற்றி.
பரிசனி மக்களியனையுடைய பனி ஆவியோடு ஆக்கை குறை குறைகடிய புகுந்து நின்றுருக்கி பொய்யுருள் கடிந்த மெய்ச்சுடரே திரை வராமன்னம் அமதக்கண்கடலே திருப்பெருந்துரை உரை சிவனே உரை உணர்விறந்து நின்று உணர்வதோர் உணர்வே யானுமை உரைக்குமாறு உணர்வே சைவத்தினே சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லெனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே கல்லால் நிழல் மலை இல்லாதருடைய பொல்லார் இணை மலர் நல்லார் துணைவரே. இல்லாமல மாதொரு பாகம் நோக்கி நம்மை சுற்றம்பலத்தை ஆதியும் முடிவும் இல்லா அற்புத கூத்தாடுகின்ற சிவகாம சுந்தரி அம்மையுடன் ஆகிய ஞானப்பெரும்புத்தருடைய திருவடி தாமரைகளை மனம் மொழி கைகளாலே வணங்கி வருந்து அந்த பெருமக்களாகிய நாயன்மாவுடைய திருவடி தாமரைகளையும் அருகுருநாளுடைய திருவடிகளையும் ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும் என்ற இனிய நேரத்தில் மனமொழி கைகளாலே வணங்கி வருந்து நம்முடைய சிங்கப்பூரில் சைவ சித்தாந்த சென்னையிலே தொடர்ந்து சிந்திக்கக்கூடிய வாய்ப்பை வழங்கி வருகின்ற நம்முடைய தண்டாயுதவாணி சுவாமி திருக்கோயில் மேலாண்மை குழுவை சார்ந்திருக்கிற பெருமக்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கங்களை உரித்தாக்கிக் கொண்டு வருகின்ற அடியார் பெருமக்களாக அனைவருக்கும் பணிவான வணக்கத்தை உரித்தாக்கிக் கொண்டு நாம் சைவ நண்பர்களே, நம்ம வகுப்புக்கு வந்திருக்கிற நண்பர்கள் யாரையும் ஒருவர் நம்முடைய கையில் போடுகிற சங்கிலியை கீழே விழுந்திருக்கு நிர்வாக குழுவில் கொண்டே கொடுத்துருக்குறாங்க. யாரும் தெரிஞ்சதுன்னா அதை சொல்லி பெற்றுக்கொள்ள வேண்டுமா அன்போடு கைக்கு அணிகின்ற அணிகலன் கீழே விழுந்திருக்கிறது. நிர்வாக குழுவில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருக்கக்கூடிய நண்பர்கள் யாரையும் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்கள அலுவலகத்தில் சென்று பெற்றுக்கொள்ள வேண்டுமா அன்போடு வேண்டியிருக்கிறோம். நண்பர்களே, நாம் சைவ சித்தாந்த செந்நெறியை தொடர்ந்து சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் உண்மை விளக்கம் என்கிற நூலை முழுமையாக சிந்தித்தோம். அதன் பிறகு திருவருட் பயன் என்ற நூலை சிந்தித்தோம். அதன் பிறகு சிவப்பிரகாசம் என்கிற நூலை சிந்தித்து 3 நூல் முழுமையாக சிந்தித்த நிலையில 4வது நூலாக சிவஞான போதம் என்கிற நூலை நாம் கடந்த முறை அதனுடைய நூலை பற்றிய அறிமுகம், ஆசிரியருடைய வரலாறு, சிவஞான போதத்துடைய சிறப்புகள் என்ற வகையில் விரிவாக பல செய்திகளை நாம் சிந்தித்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் சிவஞான போதம் என்கிற நூலுக்குள்ள வரணும். என கடந்த முறையே நமக்கு நூலாசிரியருடைய வரலாற்றை சிந்திக்கின்ற வண்ணமாக சிறப்பு பாயிரம், பிறகு நமக்கு கடவுள் வாழ்த்து, அவையடக்கம் இவையெல்லாம் போன முறையே நம்ம விரிவாக சிந்தித்து விட்ட காரணத்தினால் நாம் அதை கடந்து நூலுக்குள்ள வரணும். இருப்பினும் நீண்ட ஒரு சில மாதங்கள் கடந்திருப்பதனால அதை ஒரு சற்று நினைவூட்டி கொண்டு நாம் நூலுக்குள்ள வர இருக்கிறோம். இந்த சிவஞான போதத்தை நமக்கு அருளி செய்தவர் மெய்கண்ட தேவ நாயனார் என போற்றப்படுகின்ற அருளாளர். அவர் தான் நமக்கு சந்தான புறவர்கள் என்று சொல்லப்படுகிற பரம்பரைக்கு இந்த மண்ணுலகத்தில் சித்தாந்த பரம்பரையில் முதல் குருநாதராக இருப்பவர் மெய்கண்ட தேவநாயனார். அவருடைய வழியாகத்தான் அருணந்தி சிவம், மறைஞான சம்பந்தர், உமாபதி சிவம் போன்ற அருளாளர்கள் அவரின் மாணவரின் மாணவராக வருகிற நிலையில இப்பெருமக்கள் நமக்கு கொடுத்த சாத்திர நூல்கள் 12 நூல்கள். அவருக்கு முன்பாகவே 2 நூல் முன்பே நமக்கு கிடைக்கப்பட்டது. திரு உந்தியா மற்றும் திரு கடிற்றுப்படியா என்ற 2 நூல்களும் மெய்கண்டாருக்கு முன்பே அருளப்பட்ட காரணத்தினால மெய்கண்டார் தொடங்கி 12 நூல்கள் நமக்கு சைவ சித்தாந்த சாத்திரங்களாக ஆக மொத்தமாக 14 நூல்கள் சைவ சித்தாந்த சாத்திரத்தில் நாம் இதுகாலம் அந்த சிந்தித்த வகையில் சிவஞான போதத்தை நமக்கு மெய்கண்டார் அருளி செய்திருக்கிறார். இது ஒரு தனித்தமிழ் நூல் என்ற சிந்தனையை கடந்த வகுப்பில் விரிவாக நாம் பார்க்கிறோம். எனவே
இறைவன் கருணை கூட்டுவிக்க பரஞ்சோதியார் என்கிற ஞானாசிரியர் தென்னகத்தை நோக்கி வந்த அகத்தியரை காண வருகிற நிலையில அவருக்கு திருவெண்ணைநல்லூர் என்ற திருத்தலத்தில் வான் வழியாக வந்த நம்முடைய பரஞ்சோதியார் 2 வயது உடைய ஞான குழந்தையாக தெருவில் விளையாடி கொண்டிருந்த அவருக்கு ஞான உபதேசத்தை செய்தார். அந்த உபதேசத்தை கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடிய அனுபவத்தை பெற்ற மெய்கண்டார் இந்த ஞான அனுபவம் உலகம் பெற வேண்டும் என்று கருதிய நிலையில பக்குவமுடைய மாணாக்கர்களுக்கு உபதேசம் செய்தார். அந்த வகையில் அவரிடத்துல நேரடியாக பாடம் கேட்ட மாணாக்கர்கள் 49 மாணவர்கள் என்ற ஒரு குறிப்பு நமக்கு வழங்கப்படுகிறது. அதில் முதன்மைக்குரியவராக இருப்பவர் அருணந்தி சிவம் என போற்றப்பெறுபவர். அவர் நமக்கு 2 நூல் நமக்கு செய்து கொடுத்திருக்கார். சிவஞான சித்தியார் என்கிற ஒரு நூலும் 20 என்கிற நூலும் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். அவரோடு உடன் பயின்ற மாணவர் மனவாசகம் கடந்தார். அவர் அருளியது உண்மை விளக்கம் என்கிற நூல். அதன் பிறகு அருணந்தி சிவனாருடைய மாணாக்கர் மறைஞான சம்பந்தர் நூல் எதுவும் செய்யலை. அவர் பிறகு வந்த அவருடைய மாணவராகிய உமாபதி சிவம் 8 நூல் நமக்கு செய்து கொடுத்திருக்கிறார். ஆக இந்த 14 நூல்களும் சித்தாந்த சாத்திரங்கள் என போற்றப்படுகிற நிலையில் மெய்கண்ட தேவநாயனார் திருவெண்ணைநல்லூர் என்ற திருத்தலத்தில் ஞான உபதேசத்தை பெற்ற நிலையில் நமக்கு கொடுத்த நூல். எனவே நம்முடைய நூலில் மெய்கண்டாரை குறிப்பிடுகிற செய்திகள் அனைத்தும் திருவெண்ணை சுவேதவன பெருமாள் என்றும் வெண்ணெய் தோன்றிய மெய்கண்ட தேவே என்றுமே போற்றப்படுவதை கடந்த வகுப்பு விரிவாக நம்ம பார்த்துக்கோம். எனவே அந்த வகையில் அவர் ஞான உபதேசம் பெற்றது திருவெண்ணைநல்லூர் என்பது யாருக்கும் ஐயமில்லை. ஆனால் அவதாரம் செய்தது வெண்ணைநல்லூரா அல்லது பெண்ணாகலமா என்பதில் ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது என்பதை கடந்த வகுப்பில் பார்த்துக்கோம். அந்த வகையில் அவர் அருளிய நூல் சிவஞான போதம் என்கிற நூல். இந்த நூல் எப்படி இருக்கிறது என்று சொன்னால் 12 நூற்பாக்களை தன்னகத்தில் கொண்டிருக்கிறது. இந்த நூலை 2 பிரிவாக நாம் பிரிக்கிறோம். பொது பகுதியாக இருப்பது பொது அதிகாரம் என்றும் சிறப்பு வகையாக அமையப்பட்டதை சிறப்பு அதிகாரம் என்றுமாக 2ஆக பிரித்துக் கொள்கிறோம். அதில் இந்த பொது என்று வரும்பொழுது 2 இயல் அமையப்பட்டிருக்கிறது. ஒன்று பிரமாண இயல் என்று பெயர், மற்றொன்று இலக்கண இயல் என்று பெயர். அதன் பிறகு சிறப்பு அதிகாரம் அதாவது உண்மை அதிகாரம் என்று வருகிற பொழுது சாதனையியல் பயனியல் என்று சொல்லப்படுவது. எனவே அதிகாரம் என்றால் 2 பிரிவு, இயல் என்று எடுத்துக்கொண்டால் 4 இயலாக இருப்பது. ஒரு பொருள் உண்டா இல்லையா என்று உறுதி செய்வதற்கு அடிப்படையாக இருப்பது பிரமாணம் என்று பெயர். அதுக்கு தமிழ்ல அளவை என்று பெயர். காண்டல், கருதல், உரை என்று 3ஆக சொல்லப்படுவது. காண்டல் வடமொழியில் பிரத்யட்ச பிரமாணம் என்று பெயர். கருதல் என்று சொல்லப்படுவது அனுமான பிரமாணம் என்று பெயர். உரை என்பதற்கு ஆகம பிரமாணம் என்று பெயர். எனவே இந்த 3ம் சைவ சித்தாந்தம் ஏற்றுக்கொண்டிருக்கிறது. காண்டல், கருதல், உரை இந்த 3மே நம்முடைய சான்றோர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. வெவ்வேறு சமயங்கள் இந்த 3லும் உடன்படலை. சில சமயங்கள் காண்டலை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றன, சில சமயங்கள் கருதல் என்கிற அளவை மட்டுமே ஏற்றுக்கொள்கின்றன, சில சமயங்கள் உரை அப்படிங்கிற ஆகம பிரமாணத்தை மட்டும் ஏற்றுக்கொள்கின்றன. இப்படி சமய வேறுபாடுகள் ஏன் தோன்றின? எல்லாம் ஒன்றைத்தானே சொல்லுகிறது என்றாலும் அவை சொல்லுவதற்கு எடுத்துக்கொண்ட பிரமாணங்கள் 3 வகை என்று நம்முடைய நூல் குறிப்பிடுகிறது. ஆனால் இந்த 3ஐ விரித்தால் பல மடங்கு விரிந்து நிற்கும். அதை பற்றிய விரிவை நீங்கள் சிவஞான சித்தியார் என்ற நூல் படிக்கும்போது வெவ்வேறு வகையான அளவைகள் என்ன, அந்த அளவைகள் எல்லாம் இந்த 3க்குள் அடங்கிவிடும் என்பதை அருணந்தி சிவாச்சாரியாருடைய திருவாக்கில் நாம் காண முடியும். எனவே நம்மை பொறுத்தவரையில் ஏனைய அளவைகள் அனைத்துமே இந்த 3க்குள் அடங்கிவிடும் என்பதனால் சைவ நெறி, காண்டல், கருதல், உரை என்ற 3ஐயுமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பிரமாணம் என்கிற அளவை அல்ல
இறைவன் என்ற ஒருவன் உண்டா இல்லையா, இது ஆராய்ச்சிக்கு உரியது. உண்டுன்னு சொல்லலாம், இல்லைன்னு சொல்லலாம். உண்டுன்னு சொன்னால் எந்த வகையில் உண்டுன்னு சொல்லணும். எனவே அந்த வகையில் என்னென்ன காரணத்தினால் இறைவன் என்ற ஒருவன் இந்த உலகத்திற்கு வேண்டும் என்று வலியுறுத்துவது முதல் நூற்பா. சரி, அப்படி இறைவன் உண்டு என்று சொன்ன பிறகு இரண்டாம் நூற்பா என்ன சொல்லுகிறது என்றால், பாசம் என்று சொல்லுகிற வகையில் ஆணவம், கண்மம், மாயை என்கிற 3 பொருள்கள் உண்டு என்று சொல்வது இரண்டாவது சூத்திரம். எனவே அந்த இரண்டாம் நூற்பா பாச உண்மையை சொல்வதனால அந்த இரண்டாம் நூற்பா பாச உண்மைக்கான பிரமாணம் ஆகிறது. மூன்றாவது நூற்பால பசு என்று சொல்லப்படுகிற உயிர் என்ற ஒரு பொருள் உண்டா இல்லையா, உயிர் என்ற ஒரு பொருள் உண்டு என்று சொல்பவரும் உண்டு, உயிர் என்ற ஒரு பொருள் இல்லை என்று சொல்பவரும் உண்டு. எனவே அதை பற்றிய ஆராய்ச்சி எடுத்துக்கொண்டு உயிர் என்ற ஒரு பொருள் உண்டு என்று நிறுவுகிறார் மெய்கண்ட தேவ நாயனார். எனவே இந்த 3 நூற்பாவும் பதி உண்டு, பாசம் உண்டு, பசு உண்டு என்று சொல்லுகிறது. எனவே இந்த 3ம் உண்டு என்று சொல்வதை தக்க பிரமாணங்களால், தக்க அளவைகளால் நிறுவுவதனால இந்த 3 நூற்பாவுக்கும் பிரமாண இயல் என்று பெயர். சரி, ஒரு பொருள் உண்டு என்று சொன்ன பிறகுதான் அதற்கான இலக்கணம் சொல்லணும். நீங்கள் ஒரு பொருளை உண்டு என்று ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதற்கு இலக்கணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனவே இப்போ 3ஐயும் ஒத்துக்கொண்ட காரணத்தினால் அதற்கு இலக்கணம் சொல்லணும். பதி, பதியின் இலக்கணம், பசு, பசுவின் இலக்கணம், பாசம், பாசத்தின் இலக்கணம் அப்படின்னு சொல்லணும். அந்த வகையில் மெய்கண்டார் 4ஆம் நூற்பாவில் பசுவின் இலக்கணத்தையும், 5ஆம் நூற்பாவில் பாச இலக்கணமும், 6ஆம் நூற்பாவில் பதியின் இலக்கணமும் அருள் செய்தார். நீங்கள் அப்படியே பார்க்கும்போது 1, 2, 3 அப்படி சூத்திர வரிசையை பார்த்தீங்கன்னா 4, 5, 6 இது எப்படி இருக்குன்னா எதிர் நிரல் நிறை என்கிற வரிசையில் அமைந்திருக்கு. 1, 2, 3, 1 பதி, 2 பாசம், 3வது பசு, 4வது மறுபடியும் பதி பசு அப்படி அமையல. 4வது 3ஆம் நூற்பாவின் தொடர்ச்சியாக பசுவின் இலக்கணம். எனவே 3ஆம் நூற்பாவுக்கு 4ஆம் நூற்பாவுக்கு ஒரு இயல்பு பொருந்தி இருந்ததுனால 4ஆம் நூற்பா பசுவின் இலக்கணம், 5ஆம் நூற்பா பாசத்தின் இலக்கணம், 6ஆம் நூற்பா பதியின் இலக்கணம். சரி, இப்போ இந்த 2 பகுதியாகிய பிரமாண இயல், இலக்கண இயல் தன்னையும் படிச்சுட்டா நமக்கு என்ன தோன்றும் அப்படின்னு கேட்டால், இறைவன் என்ற ஒருவன் உண்டு, இது அவனுடைய இலக்கணம். பாசம் என்ற ஒரு பொருள் உண்டு, அதனுடைய இலக்கணம். அடுத்து பசு என்ற ஒரு பொருள் உண்டு, அதனுடைய இலக்கணம். சரிப்பா, 3 பொருளும் உண்டுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், அதன் இலக்கணத்தை தெரிஞ்சுக்கிட்டோம், அதுவே போதுமே அப்படின்னு கேட்டால் இல்லை. தெரிஞ்ச பிறகு என்ன பண்ணணும் அப்படின்னா, கற்க கற்றது நிற்க அப்படின்னு வள்ளுவர் பெருந்தகை நமக்கு அறிவுறுத்துகிறார். அப்போ 3 பொருளை பற்றியும் தெரிந்து கொள்கிறன்னா தெரிந்தால் மட்டும் போதாது, அதில் சொல்லப்படுகின்ற இந்த பசு பாசத்தோடு இருக்கிறது என்பதை உணர்ந்து பாச நீக்கம் பெறுவதற்கு சாதனை செய்ய வேண்டும். அதை சாதனை செய்யாமல் பசுவில் இருக்கக்கூடிய பாசம் நீங்காது, அது தானா நீங்கக்கூடியது அல்ல. சரி, நாமெல்லாம் நீக்கி கொள்ளலாமா கேட்டா அதுவாகவும் போகாது, நாமும் நீக்க இயலாது. அது நம்மை விட வலிமையானது பாசம், பசுவை விட வலிமையானது பாசம் என்பதனால பசுக்கள் எவ்வளவு முயன்றாலும் பாசத்தை நீக்க முடியாது. சரி, இது கூட உபகாரமா இருந்துட்டோம், நாமளே கொஞ்ச நாள் கழிச்சு போகலான்னு சொல்லி பாசம் என்னைக்காவது போகுவான்னு கேட்டா அதுவாகவும் போகாது. எப்படித்தான் நீக்கம் கேட்டா, பதி என்கிற ஒருவனை பற்ற பற்ற நீங்க எந்த அளவுக்கு இறைவனை நீங்க நினைக்கிறீர்களோ, திரும்ப 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 அவனை சிந்திக்கிறோமோ, அவனுக்கு பணி செய்கிறோமோ, அவனை பற்றுவதற்கு ஏற்ப பாசம் நீக்கம். எனவே அவனை பற்றினால் ஒழிய பாசம் நீங்காது. எனவே பாச நீக்கம் என்று சொன்னார் பதியின் அருளால் மட்டும்தான் அது நிகழும். இதைத்தான் நமக்கு 3 நூற்பாவில் அறுதியிட்டு சொன்ன ஆசிரியர் பாச நீக்கத்துக்கான வழி என்னும் போது 7, 8, 9
7ஆம் நூற்பாவில் நீதான் பாசத்துல இருந்து நீங்க வேண்டியவன் நீ அப்படின்ற கருத்தை அறுதியிட்டு சொல்லுகிறார். பிறகு பாச நீக்கத்துக்கு என்ன வேண்டும்? பதி வேண்டும். பதியை பெறுவது என்பது எளிதான காரியம் அல்ல. அப்ப பதியை எப்படி பெறுவது அப்படின்னா குருவின் வழியாகத்தான் பதியை பெற முடியும். எனவே உயிருக்கு குரு வேண்டும். அந்த குரு எப்ப வருவார்? நீ புண்ணியம் செய்து கொண்டே இரு, நீ தவம் செய்து கொண்டே இரு. தவத்தின் பயனாக உனக்கு உண்மையை உணர்த்துவதற்கு குருநாதன் வருவான் அப்படிங்கிறது 8ஆம் நூற்பா. சரி, வந்தவர் என்ன செய்தார்? ஞான உபதேசத்தை செய்தார். செய்த மாத்திரத்தை நாம என்ன பண்ணணும்? அந்த உபதேசத்தை சிந்திக்க ஆரம்பிக்கணும். சிந்திக்க சிந்திக்க அந்த நெறியில் நிற்பதற்கு தலைப்படணும். அப்படி நிற்க தலைப்படுகிற பொழுது பாசம் மெல்ல நீங்கும். அந்த நீக்கம் 9ஆம் நூற்பாவில் சொல்லப்பட்டது. நீங்கன்னா அடுத்து என்ன பண்ணணும்? இந்த உயிர் அருள் என்கின்ற அந்த பதி ஞானத்தை பற்ற வேண்டும். பாச நீக்கம் நிகழ்ந்தால் அடுத்து நமக்கு என்ன நீக்கம் நிகழும் அப்படின்னு கேட்டா, பாசம் நீங்கிய நிலையில பதியை பற்றுதல் வேண்டும். எனவே 10ஆம் நூற்பாவில் சாதனையின் முதிர்ச்சி காரணமாக பாச நீக்கமும் சிவப்பேரும் நிகழும். அந்த பாச நீக்கத்தை ஏகனாகி இறைவனி நிற்கும் பொழுது நீக்கமும் அதுல இறைவனோடு ஒன்றுபட்டு நிற்கிற தன்மையை 11ஆம் நூற்பாவிலும் வைத்து காட்டினார். எனவே அது பயன் என்று பொருளாயிற்று. எனவே 9ஆம் நூற்பாவில் பாச நீக்கத்துக்கான சாதனை சொல்லப்பட்டது. பாச நீக்கம் 10ஆம் நூற்பாவில் இருக்கிறது. சிவப்பேரு 11ஆம் நூற்பாவில் இருக்கிறது. சரி, பாசம் நீங்கியாச்சு, பதியை பெற்றாகிவிட்டது. இனி வேற ஒன்றும் தேவையில்லையே? இல்லை, இனிமேல் ரொம்ப முக்கியமான ஒன்று தேவை. என்ன அப்படின்னா 12ஆம் நூற்பாவில் இதுகாலும் பெற்ற சாதனையை தக்க வைக்க வேண்டும். முதல் இடத்தை நோக்கி வருவது பெரிதல்ல. முதல் இடத்துக்கு வந்த பிறகு அந்த இடத்தை தக்க வைப்பது பெரும்பாடு. எனவே நீ பாச நீக்கம் பெற்றது பெரிதல்ல. ஆனால் அந்த பாச நீக்கத்தை தக்க வைக்க வேண்டும் என்றால் நீ என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு போட்டால் 3 இடத்தில் வழிபடுக. ஒன்று, திருக்கோயில் உள்ளிருக்கும் சிவலிங்க திருவேணியை வழிபாடு செய். 2வது, அந்த திருமேனியை வழிபாடு செய்வதற்கு அடையாளம் காட்டிய குருநாதனை வழிபாடு செய். அந்த சிவத்தை தன் நெஞ்சகத்தை கொண்டிருக்கிற அடியார்களை வழிபாடு செய். இந்த 3ம் இன்றியமையாதது என்பதுதான் சிவஞான போதத்தினுடைய முடிந்த நிலை. மொத்தமாக நம்ம படித்த என்ன படிக்க போறோம்னா இவ்வளோதான் படிக்க போறோம். ஆனால் அதை நமக்கு மெய்கண்டாருடைய வழியில நின்று காணும்போது நம்ம நூலுக்குள்ள நுழைகிற பொழுது முதல்ல கடவுள் வாழ்த்து, அதாவது மங்கள வாழ்த்துன்னு ஒன்று படித்தோம். கல்லார் நிழல் மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவர். அதனுடைய விரிவுகள் கடந்த வருஷம் சொல்லப்பட்டது. எனவே கல்லார் மரத்தின் கீழ் இருக்கக்கூடிய இறைவன், அந்த இறைவன் அருளிய பொல்லாராகிய விநாயகப் பெருமானுடைய திருவடியை நல்லவர்கள் தன் தலைமீது வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். செய்தியுடைய சுருக்கம் அதுதான். எனவே நாமும் இந்த ஒளியால் செதுக்கப்படாத திருமேனியாகிய பொல்லா பிள்ளையார் சுத்தப்பெறுபவரை வணங்கி கொண்டு உள்ளுக்குள்ள வரோம். உள்ள வரும்போது நமக்கு அவையடக்கம் அப்படிங்கிற பகுதி, 2வது பகுதி. அது என்ன சொன்னாரு? யாரெல்லாம் தன்னை உணர்ந்திருக்கிறார்களோ அவர்கள் என்னை உணர்வார்கள். தன்னை உணர்ந்தவர்கள் என்னை உணர்வார்கள். என்னை உணர்ந்தவர்கள் என்னை இகழ மாட்டார்கள். தன்னை உணராதவர்களுக்கு தன்னை பற்றியும் தெரியாது, தனக்கு ஒரு தலைவன் இருக்கிறான் என்பதும் தெரியாது. எனவே அவர்கள் சொல்லுகிற கருத்துக்கெல்லாம் நான் அவற்றை ஒரு பொருளாக மதிக்க மாட்டேன், அவற்றுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். அவர்கள் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. இதுதான் நமக்கு அவையடக்கத்தில் மெய்கண்டார் கொடுத்த ஒரு அருமையான கருத்து. தம்மை உணர்ந்து தமையுடைய தன்னுணர்வார் எம்மை உடைமை எம்மை இகழார். நான் என்ன சொன்னாலும் அன்பு காரணமாக ஏற்றுக்கொள்வார்கள். அதே சமயத்தில் தன்னையே உணராதவனுக்கு தலைவனை உணர முடியாது. தன்னையும் தலைவனை உணராதவர்கள் என்னுடைய உரையை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவர்கள் ஏதாவது சொல்வார்களானால் அவற்றை நான் பொருட்படுத்திக் கொள்ள மாட்டேன். தன்னை உணரார். எனவே
உடங்கியந்து தம்மில் புணராமை கேளாம் புறன். அவங்க சொல்லுகிற கருத்துக்கு நான் செவி சாய்க்க மாட்டேன் என்று அறுதியிட்டு அருளியிருக்கிறார் நம்முடைய மெய்கண்ட தேவ நாயனார். இதெல்லாம் கடந்த வகுப்பில் விரிவாக பார்க்கப்பட்ட செய்திகள். இப்போ நம்ம நேரடியாக நூற்பாவுக்குள்ள வரணும். இந்த நூற்பாவுக்குள்ள வரும்பொழுது நம்ம முன்ன சொன்னது போல நம்ம நேரடியாக நூற்பாக்கு வரணும். அதற்கு முன்பாக ஒரு செய்தியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய புத்தகத்தில் பக்கம் எண் 29வது பக்கம் பாருங்க. அதில் 3வது பத்தி அதிகரணம் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த அதிகரணம் என்பதை குறித்து வைத்துக் கொள்ளுங்க. இங்க சொல்லப்படுகிற செய்தி தான் 12 நூற்பாவுக்கு வரப்போகிறது. நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல மாட்டார். இங்க சொல்லியாக்கப்பட்ட செய்தியை நீங்க மனத்தில் இருத்தி கொண்டால்தான் நூற்பா படிக்கும்போது ஒவ்வொரு இடத்திலும் அது உங்களுக்கு துணை செய்யும். இந்த செய்தி உங்களுக்கு மறந்து விடுமானால் பின்னாடி படிக்கிற ஒவ்வொருத்திலையும் நீங்கள் இடர்பட்டு கொண்டே இருப்பீங்க. ஏன் இதை சொன்னார், ஏன் இதை சொன்னார் அப்படிங்கிற இடர் நம்மை அறியாமல் வந்து நிற்கும். எனவே அதிகரணம் என்றால் என்ன அப்படிங்கிறதுக்கு செய்தி கொடுத்துருக்கிறாங்க. அதை மட்டும் நான் மீண்டும் ஒரு முறை வாசிக்கிறேன், அப்படி பார்த்துக்கொள்ளுங்க. பக்கம் 29 அதிகரணம் என்ற தலைப்புக்கு கீழே பாருங்க. முதல் நூற்பா 3 அதிகரணங்களை உடையது அப்படி கொடுத்துருக்கிறார். இது செய்திக்காக, நமக்கு அதோட அடுத்துதான் வேண்டும். அதுல 5 செய்தி இருக்கிறது. 1 தன்னால் கூறப்படும் பொருளும், தன்னால் கூறப்படும் பொருளும். 2 அதன்கண் ஐயப்பாடும். 3 அதற்கு பிறர் கூறும் பக்கம். நான் ஒரு செய்தியை சொல்லணும் முதல்ல. அப்படி நான் சொல்லி முடித்த உடனே சொல்லி முடிக்க கேட்கறவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரும். என்ன இப்படி சொல்றாரு இவரு, இது சரியா அப்படின்னு ஒன்று தோணும். அந்த தோணி முடிக்கிறதுக்குள்ள நான் விடை சொல்வதற்கு முன்னாடி இன்னொருத்தர் எழுந்து நின்று நீங்க சொல்வது எப்படி பொருத்தமா இருக்கும் ஒரு கேள்வியை கேட்பது. அப்ப நான் ஒரு செய்தி சொல்லணும் முதல்ல. நான் இறைவன் உண்டு அப்ப நான் சொல்றேன்னா சாமி நிச்சயமாக இருக்கிறாரா அந்த சந்தேகம் மனதில் எழணும். எழுதுற பொருளுக்கு ஒருத்தர் எழுதுகிறார், நான் கடவுள் இருக்கிறா நான் எப்படி நம்பட்டும், நீங்க சொல்ல ஏற்றுக்கொள்ள இயலாது அப்படி எழுந்து சொல்லணும். அப்ப நான் சொல்லிய செய்தி பதிவு உண்டு என்பது இருக்காரா இல்லையான்னு நமக்கு ரொம்ப நாளா சந்தேகம் இருக்குதே அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்து நிற்கும். இதை ஒருத்தர் கேட்கறதுக்கு முன்னாடி ஒருத்தர் எழுந்து நின்றுட்டு கடவுள் இல்லை என்பது என் கருத்து. இப்ப நான் இப்ப என்ன சொல்லணும், உங்க ஐயத்தை நீக்கணும், அவருக்கும் விடை சொல்லணும். அதுதான் 4வது பார்த்தீங்கன்னா தெரியும். அதனை மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிவு. அப்ப கடவுள் உண்டா அப்படிங்கும் போது முதல்ல ஐயம் இருக்காரா இல்லையான்னு எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம் தாங்க. அது ஒருத்தர் எனக்கு கடவுள் இல்லையே நான் முடிவு வந்துட்டேன் அப்படின்னா ஒருத்தர். இப்ப இந்த 2 பேருக்கும் பதில் சொல்லணும். எனவே அதன்கண் அதனை மறுத்துரைக்கும் சித்தாந்த துணிவு. இப்ப உங்களுடைய ஐயத்தை நீக்கியாச்சு, இல்லைன்னு சொன்னவருக்கு இருக்குன்னு சொல்லியாச்சு. இப்ப அடுத்த கேள்வி, இதை எப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன் பார்க்கலாம் அப்படின்னு கேட்டா அது ஒரு உதாரணம் சொல்லணும். அதுக்கு எடுத்துக்காட்டு என்று பெயர். அதான் 5வது கூறு. அதனால சொன்னது 5 இயவும் என்னும் இவற்றது நிலைக்களம் என்று சொல்லலாம். அது இயவும் சொல்லலாம் அல்லது நிலைக்களம் என்று சொல்லலாம். என்று அதிகரணம் எனப்படும். இதுதாங்க மொத்தம் 5 செய்தி. இந்த 5ஐயும் மெய்கண்டார் என்னவாக்கிட்டாரு, 3ஆ மாத்திக்கிட்டார். 5 செய்தி அதை சுருக்கமா 3க்குள்ள வைத்துக் கொண்டார். எது அப்படியே அடுத்த பத்தி பாருங்க. 1 மேற்கோள், 2 3 மேற்கோளில் அடங்கும். அவனை என்ன அர்த்தம், இனி நம்ம சூத்திரம் படிக்கும் போது முதல்ல மேற்கோள் ஒரு சொல் வரும். அந்த மேற்கோள் என்பது என்ன அப்படின்னு நினைச்சா, நான் சொல்லுகிற செய்தி ஒன்று, அதற்கு எழுதுகிற ஐயம் ஒன்று, அதற்கு பிறர் கூறுகிற மறுப்பு ஒன்று. இந்த 3 சேர்ந்ததுக்கு பேர் மேற்கோள் என்று பெயர். இதை நீங்க மனதில் அவசியம் பதிய வச்சாதான் சூத்திரம் விளங்கும். இந்த அடிப்படை கருத்து உங்களால வாங்கி கொள்ள முடியலன்னா மெய்கண்டாருடைய திருவாக்கினை நாம் உள்ளபடி வாங்கிக் கொள்வது கடினம். நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அதனால மேற்கோள் அப்படின்னா தன்னால் கூறப்படும் அந்த பொருள், அதற்கு ஐயம், அதற்கு பிறர் கூறுகின்ற மறுப்பு, இந்த 3ஐயும் உள்ளடக்கி இருப்பதற்கு பெயர் மேற்கோள்.
ரெண்டாவது என்ன? ஏது. ஏது என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனை மறுத்துரைக்கின்ற சித்தாந்த துணிவு. அப்ப நூற்பாவை படிக்கும் போது ஏதுன்னு படிக்கிற இடமெல்லாம் சித்தாந்த துணிவு, மறுத்துரைக்கின்ற சித்தாந்த துணிவு என்பதை மனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தது ஐந்தாவது என்னன்னு கேட்டா எடுத்துக்காட்டு வெண்பா. பாருங்க, திருத்தாந்தம் அல்லது இயவு அல்லது உதாரண வெண்பா என்னும் பெயர். சில பதிப்புகளில் ஆசிரியர் பெருமக்கள் அவங்க இயவு அப்படி காட்டுவாங்க, சில ஆசிரியர் திருத்தாண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, சில பேர் உதாரண வெண்பா, இதை எடுத்துக்காட்டு வெண்பான்னு சொல்லலாம். எனவே ஒரு செய்தியை சொல்லும் பொழுது எப்படி ஆணித்தரமாக நல்லா நினைவு கொள்ள வேண்டும். ஒரு கருத்தை சொல்லணும், அதற்கு ஐயத்தை நீக்கணும், அதற்கு மறுத்து சொல்பவருடைய ஐயத்தை நீக்கி நிலைநாட்டணும். அப்படி நிலைநாட்டுகிற பொழுது சித்தாந்த துணிவு இதுதான் என்று எடுத்து சொல்லி அதற்கு தக்க மேற்கோள் ஒன்று எடுத்துக்காட்டு வெண்பா காட்டினால்தான் இந்த கருத்தை இந்த புலவர்கள் என்று சொல்லக்கூடிய கூட்டம் ஏற்கும். இல்லைன்னா புலவர் கூட்டம் என்ன செய்யாது? ஒரு மேற்கோள் நல்லா தான் சொன்னாரு, ஏது நல்லா தான் சொன்னாரு, எடுத்துக்காட்டின விதம் தப்பா போச்சு. இதை நீங்க மனதில் வைத்துக் கொண்டா பின்னாடி உங்களுக்கு பயன்படும். ஏன்? பலரும் சமய அறிஞர் பெருமக்கள் ஒரு கருத்தை சொல்ல வந்தாங்க, இறைவனுக்கு நமக்கும் இருக்கிற தொடர்பு பற்றி. அவங்க சொன்ன செய்தி சரிதான், ஆனா அதற்காக எடுத்துக்கொண்ட மேற்கொள்ள கருத்து பிழை வந்துருச்சு. அது என்ன என்பதை ரெண்டாம் நூற்பா படிக்கும் போது பார்க்கும். இப்ப நமக்கு ஆராய்ச்சி அது இல்லை. எனவே மேற்கோள், ஏது, எடுத்துக்காட்டு வெண்பம். அப்போ மெய்கண்டா சூத்திரத்தை எப்படி கொடுத்திருக்கிறார்? ஆனால் முதல் சூத்திரம் அப்படின்னு ஒன்று படித்தோம்னா அந்த சூத்திரம் என்ன சொல்லுகிறதுன்னு ஒரு கருத்துரைன்னு அதுக்கு பேருங்க. சூத்திரம் படித்த உடனே இந்த சூத்திரம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்கிறார். அது ஒரு வரி அல்லது 2 வரிகளுக்குள்ள அடங்கும். அதுக்கப்புறம் அந்த நூற்பாவை நமக்காக என்ன செய்கிறார்? கூறு கூறாக பிரிக்கிறார். அதுக்கு அந்த கூறு என்பது தமிழ், வடமொழியில அதிகரணம் என்று பெயர். நமக்கு அந்த கூறு கூறாக பிரிக்கிற நிலையில இந்த நூற்பாவை மாணாக்கனுக்கு எப்படி புரிய வைக்கும்? அப்ப எடுத்தோன்னே மொத்தமா கொடுக்க முடியாது. ஒரு கூறு எடுத்து வைத்துக் கொண்டு இது முதல் புரிஞ்சுதாப்பா அவனுக்கு புரிஞ்சிருச்சு, சரி ரெண்டாவது கூறு போகுமா, அப்படி ஒன்றொன்றாக சொல்லி அந்த ஒவ்வொரு நூற்பாவையும் எடுத்துக்காட்டு வெண்பாக்களோடு ஆசிரியர் நிறுவுகிறார் என்பதுதான் இந்த நூலை நாம பார்க்கக்கூடிய ஒன்று. எனவே மெய்கண்ட தேவநாயனார் என்ன செய்திருக்கிறார்? 12 நூற்பா அருள் செய்திருக்கிறார். நூற்பாவின் கருத்துரை என்பதும் அவர் செய்ததுதான். அந்த நூற்பாவை கூறுகளாக பிரித்ததும் அவர் செய்ததுதான். அதற்கு பிறகு எடுத்துக்காட்டு வெண்பா என்று சொல்லப்பட்டதும் அவர் செய்ததுதான். எனவே நாம சொல்லும் போது என்ன சொல்லுவோம்? சிவஞான போதும் 12 நூற்பாக்களால் ஆனது. அப்போ 12 அர்த்தம் இருக்குது அப்படின்னு நினைப்போம். நூற்பாக்கள் தான் 12. அதுக்கு மேற்கோள் எடுத்து சொல்லுகிற பொழுது ஏறத்தாழ 80க்கும் மேற்பட்ட வெண்பாக்கள் மூலமாக நிறுவுகிறார் ஆசிரியர். அப்போ ஒரு செய்தியை எவ்வளவு தூரம் நமக்காக எடுத்து சொல்லுகிறார்கள் என்று நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அந்த வகையில் ஒரு 2 வயதுல சிவஞானத்தை பெற்ற ஒரு ஞானாசிரியன் நம்மளை போல கடைப்பட்டு கிடக்கக்கூடிய உயிர்களுக்கு இந்த ஞான செய்தி போய் சேர வேண்டும் என்று கருதிய கருணை இருக்கு பாருங்க. ஆனால் எல்லையில்லாத கருணை என்று நாம் அவரை போற்றி வணங்கக்கூடிய இடமாக அமையப்பெறுகிறது. எனவே இந்த செய்தியை மனதுக்குள்ள வைத்துக் கொண்டு அடுத்து நம்ம இப்போ நூற்பாவுக்கு போகணும். இப்போ படித்த பத்தியில் அடுத்த பத்தி பாருங்க. நூற்பா, முதலிய பொருள், மேற்கோள், ஏது, உதாரண வெண்பா ஆகியவை மெய்கண்டாராலே செய்யப்பட்டவை ஆகும். அவன் தான் அதை செய்திருக்கிறார். ஏன்னா பின்னாடி யாரோ வந்தவங்க செய்த நினைச்சுக்காதீங்க. அதை செய்தவர் மெய்கண்ட தேவநாயனாரே என்று அறிவிப்பு சொல்லப்பட்டு விட்டதுங்க. இனி நாம் நூற்பாவுக்குள்ள செல்லணும். அதுல 2 பெரும் பகுதியில முதற் பகுதி என்று எடுத்துக்கொண்டால் பொது இயல் என்று சொல்லக்கூடிய பொது அதிகாரம். அந்த பொது அதிகாரத்துல 2 பகுதி, பிரமாண இயல்,
அடுத்தது இலக்கண இயல். அதில் நாம் உள்ள வருவது பிரமாண இயல் அப்படின்னு உள்ள வரோம். பிரமாண இயல்ல முதல் எடுத்துக்கொள்வது பதி என்கிற ஒருவன் உண்டா இல்லையா என்கிற ஆராய்ச்சி. இப்போ உங்கள் புத்தகத்தில் பக்கம் 27 அங்கே வந்துருங்க. இதிலிருந்தே வந்துடுவோம். அப்படியே பாருங்க. பொது இயல் கடவுள், உயிர், தலை ஆகியவற்றின் பொது தன்மைகளை ஆராய்ச்சி அறிவால் அறிந்து கொள்வது. அப்ப பொது இயல் என்பது என்னன்னா ஆராய்ச்சி அறிவால் அறிந்து கொள்வது. அடுத்தது பாருங்க, அது எதில் அடங்கும்? கேட்டல், சிந்தித்தல் என்ற வழிகளில் உணர்ந்து கொள்வது. கடவுள் இருக்கிறாரா இல்லையான்னு கேட்கலாம், சிந்திக்கலாம். இதெல்லாம் கேட்டு சிந்தித்து பார்த்து அவர் சொல்றதெல்லாம் சரியா தானே இருக்கு அப்படின்னு அறிந்து கொள்வதற்கு இந்த 2 உபாயம் போதுமானது. கேட்டலும் அதன் வழி சிந்தித்தலும். அடுத்து பாருங்க, தத்துவ உலகில் பொது இயல்பு என்பது பருநிலை, அதாவது தூல நிலையாகும். பிற பொருள்களோடு தொடர்பு கொண்டிருக்கும் பருநிலை. பருநிலை என்ன? பிற பொருளோடு தொடர்பு கொண்டிருப்பது. தூல நிலை அல்லது தடத்த இலக்கணம் என்பது ஒரு பொருள் சொற்கள். அப்ப நீங்க என்ன கருதலாம்னா, தத்துவ உலகத்துல தூல நிலைன்னு சொல்லலாம், அல்லது பருநிலைன்னு சொல்லலாம், அல்லது தடத்த இலக்கணம் என்றும் சொல்லலாம். இது வேறு வேறு சொற்களால சொல்ல ஒரு பொருளை குறிக்கின்ற பல சொற்கள் என்ற வகையில இது அடங்குவது அங்கு கொடுத்துட்டார். இனி அடுத்து பாருங்க, பதிக்கு பொதுநிலை உயிர்களோடு ஒன்றாயும் வேறாயும் உடனாயும் நிற்றல். அப்ப பதிக்கு சிறப்பு நிலை ஒன்று இருக்குது. அது எங்க இருக்கிறது? 6ஆம் வகுப்பாக இருக்குது. அதை எங்க படிக்க போறோம்? 4ஆம் வகுப்பா படிக்க தொடங்கும் போது படிக்க போறோம். எனக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்? இறைவனுக்கு பொது சிறப்பு உண்டு, பசுவுக்கு பொது சிறப்பு உண்டு, பாசத்துக்கு பொது சிறப்பு உண்டு. அப்ப பதிக்கு பொது என்னன்னு கேட்டா, நம்மளோடு அவன் கலந்து நிற்கிறான். எப்படி? ஒன்றாய், உடனாய், வேறாய், இப்படி 3மா நிற்பது பதியின் தடத்த இலக்கணம், அல்லது பதியின் பருநிலை, அல்லது பதியின் தூல நிலை. நம்ம படிச்சுப்பாங்க, தூல நிலை, தடத்த இலக்கணம் அப்படி எல்லாம் ஒரு பொருளை குறிப்பது தான். அதே போல பசுவுக்கு என்னது? அடுத்து பாருங்க, பசுவுக்கு பொதுநிலை கருவி கரணங்களோடு கூடி நிற்றல். நாம பிறப்புல உட்பட்டு இருக்கிறோம் இல்லைங்களா, இந்த நிலைக்கு பேரு பொதுநிலைன்னு பேரு. நமக்கு இந்த நிலைக்கு முன்ன ஒரு நிலை உண்டு, அதுக்கு பேரு கேவல நிலை என்று. பிறவிக்கு வாராத பொழுது உயிர்கள் ஆணவ மலத்தில் அழுங்கி கிடந்தன, அதுக்கு கேவலம் என்று பெயர். நம்ம ஏற்கனவே ஒரு 3 நூல் படிச்சு வச்சிருக்கிறோம், மறந்துடக்கூடாது. உண்மை விளக்கம், திருவருள் பயன், சிவப்பிரகாசம், இந்த 3 நூல் படிச்சு வச்சிருக்கிறோம். 4ஆவதா தான் இந்த நூல் படிச்சுட்டு இருக்கிறோம். எனவே அது என்னையா கேவல நிலை அப்படின்னு சந்தேகம் வந்துச்சுன்னா மறுபடியும் முதல் வகுப்புலேருந்து வரணும். நினைவு வைத்துக் கொள்ளுங்க. அதெல்லாம் ஏற்கனவே படித்து வைத்துதான். உயிர்கள் பிறவிக்கு வாராத பொழுது ஆணவ மலத்தோடு மட்டும் சம்பந்தப்பட்டிருந்த நிலை கேவல நிலை என்று பெயர். அதுக்கு தனிமை, அது கேவலம் என்று சொல்லப்பெறுவது. இப்ப எப்படி இருக்கிறோம்? ஆணவ மலத்தோடு மட்டுமல்லாது மாயாமலம், கர்ம மலமும் நம்மோடு கூடி நிற்கிறது. ஏன்? உடம்பு என்பது மாயை, நாம் அனுபவிக்கிற இன்ப துன்பங்கள் கண்மம். எனவே இப்ப நம்ம எப்படி இருக்கிறோம்? மும்மல சம்மதத்தோடு கலந்து நிற்கிறோம். நமக்கு உடம்பு இருக்கிறது, எனவே மாயையின் தொடர்பு இருக்கிறது. இந்த உடம்பு எப்படி இருக்கிறது? அதை ஏங்க கேட்குறீங்க? படாத பாடா இருக்குது. ஏன்? இன்பமும் துன்பமும் மாறி மாறி வந்துட்டு, அப்ப அது வினை அனுபவத்துக்கு உட்பட்டதாக இருக்கிறது. எனவே வினைக்கு உட்பட்டு உடம்புங்கிற கட்டுக்குள்ள கட்டப்பட்டு உயிர் கிடக்கு. ஏன் தன பாடு? அது ஏன் கேட்குதுன்னா, ஆணவங்கிற ஒரு போகாதனால வந்த விளைவு. ஆணவ மலம் போயிருந்துன்னா உடம்புக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கும். அது இன்னும் போன பாட்டை காணும். எனவே ஆணவ மலம் பக்குவப்படுதல் பொருட்டு தான் இந்த 2ம் கூட்டப்பட்டது. நீங்க பக்குவம் ஆகிவிட்டால் கூட்டி இருக்கிற பொருளை நீக்க வேண்டியதுதான். எனவே நமக்கு இன்னும் ஏன் நீக்காம வச்சிருக்கிறாரு? பக்குவப்படல, அதெல்லாம் நீக்காம வச்சிருக்கிறாரு. உணர்ந்து கொள்ளணும். அப்ப எனக்கு ஆணவம் இருக்கா இல்லையா அப்படின்னு கேட்டா இருக்கு. நான் என்ன உடம்போடு இருப்பதுனால, எனக்கு உடம்பு போயிருச்சுன்னா என்ன முடிவு வந்துடலாம்?
பக்குவம் ஆயிட்டையா உடம்ப சட்டை கழுவி கலப்பி விட்டாரு அப்படின்னு நம்ம முடிவுக்கு வந்துடலாம். நாம் அப்படி யாரும் விரும்புகிறோம், உடம்போடு இருக்கத்தான் விரும்புகிறோம். எனவே நமக்கு இன்னும் மலத்தின் சார்பு இன்னும் விட்டு விடவில்லை. அது சில நேரங்களில் மழை விட்டாலும் மழையினுடைய தூறல் விடுவதில்லை. அது மாதிரி பாசம் நீங்கினாலும் பாசத்தினுடைய வாசனை நீங்காமல் தவிப்போம். அந்த தவிப்புக்கும் பிறவி எடுத்துதான் வாசனை அதுவே பிறவியை தரும். மலம் நீக்கம் பெற்றால் மட்டும் போதாது, மல வாசனையும் நீக்கம் ரொம்ப முக்கியமான செய்தி. எனவே அதுக்கான பயிற்சி கூடமாகத்தான் இறைவன் நமக்கு என்ன தந்திருக்கிறார், பிறவி என்கிற ஒன்றை நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுக்குள்ள வந்த நாம் பிறந்து இறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து அப்படியே உழன்று உழன்று மெல்ல 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 பக்குவத்தை அடைகிற காலத்து ஞானத்தை உபதேசித்து ஞான நெறியில் நிற்க வைத்து அப்படியே வீட்டுக்கு அடைத்து போய் சிவானந்த இன்பத்தை உயிர்களுக்கு இறைவன் கொடுக்கிறான் என்பதுதான் முடிந்த நிலை. ஆனால் அந்த முடிந்த நிலைக்கு போகிற காலம் நீண்ட காலமாக இருக்கிறது. அது கால எல்லைகளுக்கு அப்பாற்பட்டதாக யாராருக்கு எவ்வளவு காலம் தேவைப்படுகிறது என்பது அறியப்படாததாக அமையப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பசுவுக்கு பொது நிலை கருவி கரணங்களோடு கூடி நின்றதாகும். நாலாவது மூன்றாவது பாசத்துக்கு பொது நிலை காரிய நிலையும் நின்றதாகும். மாயை என்பது காரிய காரண பொருள். அது காரியமாகும்போது என்னாகிறது, 36 தத்துவங்களாக விரிவடைகிறது. மறந்துடக்கூடாதுங்க, காரணம் வேறு காரியம் வேறு. காரணம் மூலப்பொருள், காரியம் மூலத்திலிருந்து உருவாக்கப்படுகிற பொருள். மாயை என்பது காரண பொருள், அதிலிருந்து உருவாக்கப்படுகிற 36 தத்துவங்கள் காரிய பொருள். அது வேறு வகையா சொன்னீங்கன்னா தன்னு கரண புவன போவம். உடம்பு காரிய பொருள், அனுபவிக்கப்படுகிற பொருள் காரிய பொருள், நாம் இருக்கிற உலகம் காரிய பொருள். எனவே தனு கரண புவன போகம் இந்த 4மே மாயையிலிருந்து இறைவனால் காரியப்படுத்தப்பட்ட பொருள். அப்ப பாசத்துக்கு எது பொது இயல்புனா காரிய நிலையில் நிற்றல். அதான் சொல்றார். எனவே பாசத்துக்கு பொது நிலை காரிய நிலையில் நிற்றல். அதே போலதான் ஆணவம் எடுத்துட்டீங்கன்னா அது அனாதி காலத்துல அறிவை முழுமையாக மறைத்து நின்றது. அது அனாதி நிலையில. இப்ப எப்படி இருக்குது, அறிவை மேல நோக்கி போகாம கீழே இழுத்து நிற்குது. நம்ம அறிவு மேல் நோக்கி செல்ல விடாதவாறு தடுத்து நிற்பது இன்றைய நிலை. எனவே ஆணவ மதத்துக்கும் தடுத்த நிலை இருக்கிறது. அதுபோல கர்மம் அப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா மூல கர்மம் ஒன்று இருக்கிறது, காரிய கர்மம் இருக்கிறது. நாம் இப்ப அனுபவித்து கொண்டிருப்பதெல்லாம் காரிய கர்மங்கள், நம்மால் செய்யப்பட்டது, நம்மால் ஈட்டப்பட்டது. அதைத்தான் இன்னைக்கு நாம் நுகர்ந்து கொண்டிருக்கிறோம். இதுதான் இங்கு சொல்லப்பட்ட செய்தி. நீ அடுத்த 4வது பாருங்க. பொது இயல்பு பிரமாணத்தாலும் இலக்கணத்தாலும் அறியப்படும். நம்ம படிப்பது பொது இயல்பு. அதுக்கு 2 பகுதி வேண்டும். ஒன்று பிரமாண இயல், மற்றொன்று இலக்கண இயல். அதுல இப்ப என்ன எடுத்துக்கிட்டோம், பிரமாண இயலை எடுத்துக்கிட்டோம். பிரமாணம்னா என்ன அடுத்து பத்தி பாருங்க. பிரமாணம் அளவையாகும். அளவை காண்தல், கருதல், உரை என்று 3 வகைப்படும். இந்த பிரமாண இயலில் பதி உண்மைக்கு பிரமாணம், பசு உண்மைக்கு பிரமாணம், பாச உண்மைக்கு பிரமாணம் என்று 3 செய்திகளை முதல் 3 நூற்பாக்களால் அமைத்து காட்டியுள்ளார். எனவே நம்முடைய மெய்கண்ட தேவநாயனார் 3 பொருளையும் எடுத்துக்கொண்டார். 3ஐயும் ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்கிறார். அந்த ஆராய்ச்சி அடிப்படையில் இப்போ முதலாவதாக நாம் சிந்திக்க இருப்பது பதி என்கிற கடவுள் என்ற ஒருவர் இந்த உலகத்துக்கு வேண்டுமா? ஆம், வேண்டும் அப்படின்னு சொல்ல போறார். எப்படி நிரூபிக்க போகிறார் என்பதை அவருடைய வாக்கில் காணலாம். முதல் நூற்பா பார்த்துக் கொள்ளுங்கள். இப்பதான் முறையாக நூலுக்குள்ள உள்ள வருகிறோம். முதல் நூற்பா. அவன் அவள் அது எனும் அவை மூவினைமையின் தோற்றிய திரியே ஒடுங்கி மலத்து உளதாம் அந்தம் ஆதி என்பனார் புல
புலவர். இப்ப இந்த நூற்பா படிச்சோம். நூற்பா என்ன சொல்லுகிறது? இதுக்கு கருத்துரை அப்படின்னு பேரு, அல்லது இதுக்கு வேறு பெயரும், அதாவது முதலிய பொருள் கருத்துரைன்னு சொல்லலாம், அல்லது இந்த நூற்பா என்ன சொல்ல வருகிறது முதலிய பொருள் அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில இப்ப இதுக்கு நம்ம கருத்துரை என்ன கீழே கொடுப்போம். என் முதலிற்றோ எனின், சூத்திரத்துக்கு கீழே கொடுத்திருக்கிறார். இந்த நூற்பா என்ன சொல்ல வருகிறது? என் முதலிற்றோ எனின் சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து இவ்வுலகம் என்பது உணர்த்துதல் முதலிற்று. அவர் கொடுத்த அந்த சொல் ரொம்ப கவனித்து பார்க்கணும். சங்காரம் அப்படின்னா அழித்தல்னு பேர். அழித்தல் கடவுளே இந்த உலகத்துக்கு முதல்வன் என்று சொல்வது நூற்பாவின் கருத்து. அப்படின்னு சொல்லிட்டா பரவாயில்ல. ஆனா அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு? சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து, சங்கார கடவுள் உலகத்துக்கு முதல் கடவுள் சொன்னா போதுமே, அப்படி சொல்லாம சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து, தேற்றேகாரம் சொல்லுங்க, முதலையே முதலாக உடைத்து, அவன் தான் அந்த உலகத்துக்கு கடவுள். அவன் யாருன்னு சொல்லணும். அடுத்தது அது உள்ள சொல்ல போறாரு, யாருக்கு முதல் அப்படின்னு சொல்லணும். இந்த முதலிய பொருள் என்கிற கருத்துரையின் பொருள் என்ன? அடுத்து கொடுத்துக்க பாருங்க, அடுத்த பக்கம். மகா சங்காரத்தை செய்யும். சங்காரம் சொல்லல, இந்த வார்த்தை கவனிக்கணும். மகா சங்காரம், சங்காரத்தை செய்கின்ற கடவுள் சொல்லாம மகா சங்காரத்தை செய்யும் சதாசிவனை அதிர்த்து நிற்கும் முதல்வனாகிய பரமசிவனையே முதற்கடவுளாக உலகம் உடையது என்பது கருத்து. இந்த இடத்தானே விளங்கிக் கொள்ளணும். சங்கார கடவுள் உலகத்துக்கு முதல்வன் என்று சொல்லாம சங்கார கடவுளாகிய சதாசிவம், சதாசிவத்தை அதிர்த்து நிற்கின்ற பரசிவமே இந்த உலகத்துக்கு முதல்வன் என்று சொல்லுகிறது. அதான் முதலையே முதலாக உடைத்து உலகம் என்பது அப்படிங்கிற சொல்லினுடைய ஆழமான கருத்து இந்த இடத்துல நம்ம பார்க்கணும். நம்ம எப்படி விளங்கிக் கொள்வது அப்படின்னு கேட்டா, இப்போ புரிந்துக்கிறதுக்காக நான் சொல்றேன். நிதி அப்படின்னு இருக்கிறது, அதை நிர்வாகம் செய்வதற்கு ஒரு அமைச்சர் இருக்கிறார். நம்ம சொல்றோம் நிதி அமைச்சர் அப்படின்னு சொல்றோம். எல்லாரும் நிதி அமைச்சர் தான். யாரு? என் வீட்டுல வரவு செலவை நான் பார்த்து வந்தா என் வீட்டுக்கு நான் தான் நிதி அமைச்சர், இல்லைங்களா? நான் இருக்கிற அந்த ஊருக்கு வரவு செலவுகளை கண்காணித்து வரிகளை நியமித்து இவ்வளவு விதிக்கலாம் என்று தீர்மானிப்பதற்கு நகராட்சியில நிதித்துறை செயலர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் தான் இந்த ஊரு இவ்வளவு பெருமைக்குரியதாக இருக்கிறது, இதை என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள்லாம் பண்ணணும், எனவே வாகனங்கள் வந்துச்சுன்னா ஒரு 10 ரூபா வசூல் பண்ணலாம், 20 ரூபா வசூல் பண்ணலாம் அப்படின்னு தீர்மானிக்கக்கூடிய இடத்துல அந்த நகராட்சியினுடைய நிதி அறிக்கை ஒன்று இருக்கும். அதை ஆண்டுதோறும் சமர்ப்பிப்பதற்கு ஒரு நிதித்துறை செயலர் இருப்பார். நகராட்சிக்கு ஒரு தலைவர் இருப்பார். அவர் இதுவே மாநகராட்சி ஆச்சுன்னா மேயர்னு அவருக்கு பேரு, அதே நிதித்துறை செயலர் அவருக்கு கூட இருப்பார். அப்ப ஒவ்வொரு ஆண்டும் வீட்டு வரி எவ்வளவு, தண்ணி வரி எவ்வளவு அப்படிங்கிற யார் தீர்மானிக்கிறார்? இந்த நிதி நிர்வாகத்தை கூடி ஆலோசனை செய்து இதுதான் அப்படின்னு டிக்ளேர் பண்றதுக்கு ஒரு செயலர் இருக்கிறார் பாருங்க. அப்ப வீட்டுக்குள்ள 4 பேருக்கு ஒருத்தர் வச்சுக்கிட்டோம், இதெல்லாம் வாங்கணும், இதை வாங்கக்கூடாது, இந்த மாசம் பட்ஜெட் இல்லை, அடுத்த மாசம் பார்த்துக்கலாம், சரி இதை லோன் போடலாம், இதை கடன் வாங்கிக்கலாம், இப்படி இதெல்லாம் சிந்திப்பதற்கு வீட்டுல யாரோ ஒருத்தர் 4 பேர் இருக்கிறோம், 4 பேரும் கடன் வாங்கலாம், 4 பேரும் பார்த்துக்கலாம்னா வீட்டை நீங்க நிர்வகிக்க முடியுமா? வாய்ப்பு இல்லை. ஒருத்தர் தான் அதை பொறுப்பெடுக்கணும். அவர் கீழே மற்றவங்க செயல்பட்டா தான் அந்த வீடு வீடா இருக்கும். இல்லைன்னா வீட்டுக்கு பேர் வீடுன்னு இல்லை, வேறு பேர் தான் சொல்லணும். ஏன்னா ஆளாவது நான் கடன், ஏன்டா நீ பணம் தருவந்தாண்டா நான் கடன் வாங்கினேன், நானே கடன் வாங்கி வச்சு உனக்கு எங்கப்பா கடன் தரட்டும் அப்படின்னு பையன் சொன்னான்னு வச்சுக்கிறேன். ஏன்டா உன்னை நம்பித்தாங்க இந்த வீட்டையே உன் பேர்ல வாங்கி கொடுத்துருக்குறேன், நீ இப்போ வருமானத்தெல்லாம் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டா நான் எங்க சம்பாதிச்சு கடனை கட்டுவது? அப்புறம் கடைசியில வீடு ஜப்திக்கு வந்துடும். இது நம்ம நடைமுறையில பார்க்க. அப்போ ஒரு குடும்பத்தை நிர்வாகம் செய்யணும்னா
வரவு செலவை பார்ப்பதற்கு ஒருத்தர் இருக்கணும், அவருக்கு கீழே மற்றவங்க செயல்படணும். இது வீட்டுக்கு, அதுபோல ஒரு நகராட்சிக்கு, அதுபோல ஒரு மாநகராட்சி, அதுபோல ஒரு மாநிலத்துக்கு ஒருத்தர் இருக்கிறார், அதுபோல ஒரு நாட்டை நிர்வாகம் செய்வதற்கு நிதியமைச்சர் இருக்கிறார். சும்மா எளிமையா சொன்னீங்க, தமிழகத்தை பொறுத்தவரையில் தமிழ்நாட்டினுடைய நிதியமைச்சர் ஒருத்தர் இருக்கிறார், அதுக்கப்புறம் இந்தியாவுக்கு ஒரு நிதியமைச்சர் இருக்கிறார். இப்ப என் வீட்டில் ஒரு நிதியமைச்சர் இருக்கிறாரு, நகராட்சிக்கு ஒரு நிதியமைச்சர் இருக்கிறாரு, மாநகராட்சிக்கு ஒருத்தர் இருக்கிறாரு, மாநிலத்துக்கு ஒரு நிதியமைச்சர் இருக்கிறாரு, அதுக்கப்புறம் மேல மத்திய அரசுல ஒரு நிதியமைச்சர் இருக்கிறார். இதுல யார் வெயிட்டான போஸ்ட்? எல்லாரும் நீதித்துறை செயலர் தான், எல்லாரும் நிதி நிர்வாகம் பண்றவங்க தான். ஆனா யாருக்கு வெயிட் அதிகம்? மேல உட்கார்ந்து. இப்ப அந்த மத்திய அரசு நிதித்துறை செயலர் போலதாங்க எல்லாரும் நிதியமைச்சர் பேர் வச்சுக்கிட்டாலும் உண்மையிலே அவர் தான் அதிகமான பொறுப்பு இருப்பவர். அதுபோல சங்காரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 5 கலைகள் நீங்க சித்தாந்தம் படிக்கும்போது தெரிஞ்சுக்கலாம். சாந்தி அதீத கலை, அதுக்கு கீழே சாந்தி கலை, அதுக்கு கீழே வித்யா கலை, அதுக்கப்புறம் பிரதிஷ்டா கலை, அதுக்கப்புறம் நிவர்த்தி கலை. ஆக 5 கலை மொத்தம். ஒவ்வொரு கலைக்கும் ஒரு தலைவர் இருக்கிறார். இப்ப கீழே இருந்து போனோம்னு வச்சுங்களேன், அந்த நிவர்த்தி கலை அப்படின்னா பிரதிஷ்டா கலை, நிவர்த்தி பிரதிஷ்டா கலை அப்படின்னா பிரம்மா, அதுக்கு அடுத்து திருமால், அதுக்கப்புறம் உருத்திரன், அதுக்கப்புறம் மகேஸ்வரர், அப்புறம் சதாசிவ். இந்த 5 பேர் 5 கலைக்கு தலைவர். இவங்களுக்கு என்ன பவர் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரம்மாவுக்கு தன்னுடைய அதிகாரத்துக்கு உட்பட்ட அந்த முதல் கலை சொல்ற பாருங்க, பிரதிஷ்டா கலை, அந்த கலைக்குரிய புவனங்களை தோற்றுவித்து நிலைநிறுத்தி கொடுக்கலாம். அந்த பவர் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு மேல இருக்கிறவங்க அவருடைய உலகத்தில் இருக்கிற உலகத்தை தோற்றி நிறுத்தி நிலைநிறுத்தி ஒடுக்க செய்யலாம். இப்படியே 5 பேர் அவரவருடைய உலகத்தை தோற்றுவிக்கலாம், நிலைநிறுத்தலாம், ஒடுக்கலாம். சரி, இந்த 5 பேரும் அப்படியே இருப்பாங்களா என்ன? இல்ல, இந்த 5 பேருமே தோற்ற கேட்டுக்கு உட்பட்டவர்கள். இந்த 5 பேரும் தோன்றி நிற்பாங்களா அப்படின்னு கேட்டா, ஆம், அவங்க 5 பேரும் தோற்ற கேடுகள். அப்ப ஒவ்வொருத்தரும் தோற்றம் செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் காத்தல் செய்வாங்க, ஒவ்வொருத்தரும் அழித்தல் செய்வாங்க. ஆனா இந்த 5 பேர்த்தையும் அழித்து நிற்கிற ஒரு ஆள் இருக்கிறா பாத்தீங்களா, அவனுக்கு சங்கார காரணனாயுள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம். முதல்வன் யார் முதல்வன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்வருக்கெல்லாம் முதல்வன் எவனா அவன் தான் முதல்வன். தேவன் யாரு? தேவருக்கெல்லாம் தேவன் எவனோ அவன் தான் தேவன். அவன் பேர் என்ன? மகாதேவன், தேவாதி தேவன். ஒரு பேர் சொல்றோமா இல்லையா? தேவருக்கெல்லாம் தேவன், தேவாதி தேவன் என்றும் அப்படி அந்த பெயர் இந்த சொல்லும் போதே ஒரு பொருள். அப்ப தேவர்னு நிறைய பேர் இருக்காங்க. அப்ப தேவருக்கு தேவர் இருக்கிறாங்க. அது தேவர்களுக்கெல்லாம் தலைவன் இந்திரன், தேவாதி தேவன் என்று சொல்லக்கூடிய தேவேந்திரன் அவனுக்கு பேர். தேவர்களுக்கு தலைவன் இந்திரன். இந்திரனுக்கெல்லாம் தலைவர் யாரு? சிவபெருமான். எனவே அவருக்கு பேர் என்ன? மகாதேவர். அப்ப தேவர் வேற, மகாதேவர் வேற. எல்லாரும் மகாதேவர் ஆயிட முடியுமா? ஆக முடியாது. மகாதேவர்னா ஒருத்தர் தான் மகாதேவர், எல்லாரும் மகாதேவர் அல்ல. அதே மாதிரி அழித்தலை ஒவ்வொருத்தரும் செய்வாங்க. ஆனால் அந்த அழித்தல் என்பது அவரவருடைய எல்லைக்கு உட்பட்டது. அவங்க அடுத்த எல்லைக்குள்ள மூக்க நுழைக்க முடியாது. அந்த அதிகாரம் அவங்களுக்கு வழங்கப்படலை. நான் என் வீட்டில் இருந்துட்டு உங்க வீட்டுக்கு வந்து, ஏன் சார் இதை போய் தேவையில்லாம வாங்கிக்கிறீங்க சார், அதை இப்போ வாங்காதீங்க சார், வேலையை பாருங்க, எனக்கு தெரியாது சொல்லுவோமா இல்லையா? அப்ப என்னுடைய அதிகாரம் என் வீட்டுக்குள்ளதான், வெளியே போச்சா என் அதிகாரம் செல்லாது. நகராட்சி அதிகாரம் மாநகராட்சிக்கு போகாது. அதுபோல ஒவ்வொருத்துக்கும். ஆனா மேல இருக்கிற மத்திய அமைச்சர் போடுகிற அதிகாரம் வீட்டுக்குள்ள வரைக்கும் வரும். ஏன்? அவங்க என்ன பட்ஜெட் போட்டு என்ன வரியை கொடுத்தாங்களோ அதுதான் ஜிஎஸ்டியை நம்ம கட்டிட்டு உட்கார்ந்து, வேற வழியே இல்லை. அப்ப அவரு போட்ட அதிகாரம் வீட்டுக்குள்ள வரைக்கும் வரணும். வீட்டுக்குள்ள அதிகாரம் வீட்டை தாண்டுனா செல்லாது. இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, சங்கார காரணாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து என்பதற்கு சங்காரம், சங்காரத்துக்கு மேல சங்காரம். சங்காரம் செய்கிற கடவுளை எல்லாம் சங்காரம் செய்கிறது எவனோ அவனே சங்கார காரணன், சங்காரத்துக்கு காரணமாக இருப்பவன். சங்கார காரணனாய் உள்ள முதலையே முதலாக உடைத்து உலகம். அப்ப இந்த உலகத்துக்கு ஒரு கடவுள் வேண்டுமா? ஆம், வேண்டும். அது யார்? எவன் ஒருவன் முற்றடிப்பை செய்கிறானோ அவனே இந்த உலகத்துக்கு முதல்வன்.
இதுதான் நூற்பாவினுடைய கருத்து. இதை எப்படி நிரூபிக்க போகிறார் மெய்கண்ட தேவநாயனார் அப்படின்னு பார்க்கணும். சரி, அதற்கு முன்னால இந்த நூற்பாவினுடைய அறிஞர் பொருள் என்ன அப்படியே புத்தகத்தை பாருங்க. பக்கம் 28 அப்படியே பதவரை பாருங்க. அவன், அவள், அது எனும் அவை. அவன், அவள், அது எனும் அவை. அப்படியே உரை பாருங்க. ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று சுட்டி அறியப்பெறும் இவ்வுலகமாகிய தொகுதி. இந்த சொல்லலாம். ஏன்னா எப்பவுமே இந்த சூத்திரம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, சுருக்கமா சொல்லணும், விரிந்த பொருள். பொருள் விரிக்கணும், ஆனா சொல் எப்படி இருக்கணும், ரொம்ப சுருக்கமா சொல்லணும். நீங்க இன்னைக்கு அப்படிதான் பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை விளம்பரத்துக்கு கொண்டு வரணும்னா ஒரு 30 செகண்ட் கொடுப்பான். அதுக்குள்ள இந்த பொருள் உங்களை வாங்க வைக்கணும். அவன் கொடுக்குற விளம்பரம் எப்படி இருக்கணும், 1 நிமிடம் தான் ஆடு ஓடும். அந்த ஆடு 1 நிமிடம் 60 செகண்ட் ஓடுறதுக்குள்ள அந்த பொருளை பற்றி சிறப்பை சொல்லி உங்களை கடைக்கு போக வைக்கணும். இதுதான் வியாபார புத்தி. அப்படி சொன்னாதான் அவன் நல்லா ரீச் பண்ணிட்டாயா அப்படின்னு தெரியுது. இப்போ நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, ஒரு காலத்தில் வெவ்வேறு வகை ஷார்ட்ஸ் அப்படி வந்துருச்சு, இல்லைங்க மினி ஷார்ட்ஸ் வந்துருச்சு. அப்படி போட்ட டப்புன்னு ஏன் ஒரு செய்தியை ஒரு தீப்பொறி போல கூட கொடுக்கணும். சார் நீங்கள் வளவளான்னு பேசிட்டு இருக்காங்க சார், ஷார்ட்டாக சொல்லுங்க அப்படிங்கிறாங்க இல்லையா. அப்போ ஒரு செய்தியை அப்படி உள்ள போடணும். அப்போ சுருக்கமாக சொல்லணும். நீங்கள் விரும்புனா அதை விரும்பி சொல்லணும். அவன் முதல்ல சுருக்கமாக சொல்லும்போது உங்கள் அறிவு கேட்டு தான் பார்க்கணும். அவர் சொல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கு, சரி வா உட்காரு கேள்வி விரும்பி சொல்லலாம் அப்படின்னு வரணுங்க. அது மாதிரி மெய்கண்ட தேவநாயனார் இந்த 4 வரிக்குள்ள சுருக்கமா சொல்லியிருக்கிறார். என்னதை மொத்தத்தையும் சொல்லிட்டார். என்னையாது அங்கே இப்ப நம்ம யாராவது ஒருத்தர் பார்த்து, ஐயா உலகம் உலகம் என்று சொல்லுகிறார்களே, உலகம்னா என்ன அப்படின்னு நம்மளை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார்னா நம்ம என்னங்க பதில் சொல்லுவோம்? என்னங்க இப்படி கேட்டு, உலகம்னா என்ன, ஒரு சுருக்கமா உலகம்னா உலகம் இல்லையே, கொஞ்சம் விரித்து தான் சொன்னேன். உலகம் என்பது 5 பூதத்தாலான. சரி, இன்னும் கொஞ்சம் மேல ஆகாசம் இருக்குது, காற்று இருக்குது, வளிமண்டலம் இருக்குது, அப்படி இருக்குது. இன்னும் கொஞ்சம் விரித்து சொன்னா அப்படியே மேல எல்லாம் சொல்லி கீழே வந்தோம்னா நிலப்பரப்பு, பூமி 7 கண்டமா பிரிந்து இருக்கிறது. நீங்க அதுல எது இருக்கீங்க? ஆசியா கண்டத்துல இருக்கிறோம். ஆசியா கண்டத்துல நீங்க எங்க இருக்கீங்க? இந்த நாட்டுல இருக்கிறேன். அந்த நாட்டுக்குள்ள போனோம்னா நீங்க எந்த பகுதி இருக்கீங்க? வடக்கையா, கிழக்கையா, மேற்கையா, தெற்கையா அப்படின்னா அந்த பகுதியில் இருக்கியா? நான் தெற்கு பகுதியில் இருக்கிறேன். வடக்கு தான் இருக்கிறேன் நானும். வடக்குல எங்க இருக்கிறீங்க? இந்த தெருவில் இருக்கிறேன். அந்த தெருவுக்கு சொல்லணும். அந்த தெருவுக்குள்ள போனோமே நீங்க எங்க சார் இருக்கீங்க? முதல் வீட்டுல நான் இருக்கேன். ஐயோ நான் கடைசி வீட்டுல இருக்கிறேன். இப்படி உள்ளுக்குள்ள போனா எப்படி நீங்க பிரித்து 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 போகணும். இதை நீங்க பிரித்து சொன்னீங்கன்னா எத்தனை மக்கள் சொல்றது? நாம கண்ணில் காணக்கூடிய உலகம் என்பது என்ன அப்படின்னு கேட்டா 5 பூதம்னு சொல்லலாம். பிரிச்சிங்கன்னா ஒன்னொன்னா வளிமண்டலம் முதல் எல்லாம் சொல்லி மண்ணுக்கு வந்தீங்கன்னா நாம சொன்ன மாதிரி பிரிக்கணும். அதை கண்டமா பிரிக்கணும், கண்டத்தை நாடா பிரிக்கணும், நாட்டை பூரா மாநிலமாக பிரிக்கணும், மாநிலத்தை பூரா மாவட்டமா பிரிக்கணும், மாவட்டத்தை பூரா வட்டமா பிரிக்கணும், வட்டத்தை பூரா ஊராட்சி, பெரும்பூராட்சி, சிறு ஊராட்சி பிரிக்கணும். அந்த ஊருக்குள்ள வந்துட்டா நகராட்சியின் எல்லைக்குட்பட்ட வார்டுகளை தனித்தனியா பிரிக்கணும். அந்த வார்டுக்குள்ள வந்துட்டா தனித்தனியா வீட்டை பிரிக்கணும். தனித்தனியா வீட்டை பிரிச்சு வீட்டுக்குள்ள வந்துட்டா இது என் ஊருக்கும் ஒரு ஊருக்கும் அதை முன்னெடுத்து இது என்னதுக்கு அழகாக பிரிக்கும். இப்படியே விரித்து சொன்னா எத்தனையும் சொல்லவே முடியாது. அப்ப எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்கள், எத்தனை கோடி உயிரினங்கள் இருக்கின்றன, என்னென்ன வகையான உயிரினங்கள் இருக்கின்றன. மரம் இருக்குது, செடி இருக்குது, கொடி இருக்குது, புழு இருக்குது, பூச்சி இருக்குது, பூண்டு இருக்குது. இப்படி சொல்ல போனா எத்தனை சொல்லணும் தெரியல. பேப்பர் புயரா எழுதி கொடுக்கணும். அத்தனை சொல்லணும். நீங்க இதெல்லாம் சொன்னா அது விரிந்த செய்தி. சுருக்கமா சொன்னா என்னன்னா, இந்த கண்ணால் காணப்படுகிற உலகம் என்பது 3 பட்டியல். அந்த 3 முதல் சொல்லும்போது 2ஆ சொல்லணும், விரிக்கும் போது தான் 3ஆ விரிக்கணும். அதாவது கண்ணால் காணப்படுகிற உலகம் 2ஆக பிரிக்கலாம். அறிவுடைய பொருள், அறிவற்ற பொருள். இதுதான் உயர்திணை அகுதிணை அப்ப 2ஆ பிரிக்கலாம். அந்த உயர்திணை என்று வரும்போது ஆண்பால்
பெண்பால் அப்படி ரெண்டா பிரிக்கும். அப்ப ஆண்பால் பெண்பால் ரெண்டா பிரிச்சிங்கன்னா உயிருடைய பொருளெல்லாம் ஆண்பால் வகை அப்படின்னு பிரிச்சிங்கன்னா ஒன்று பிரிச்சுட்டே வரலாம். சிங்கம் எடுத்து ஆண் சிங்கம் பெண் சிங்கம் இருக்கிறது, புலி எடுத்துக்கிட்டு அப்படி இருக்குது. தாவரத்திலேயே காய்க்கக்கூடிய மரங்கள் காய்க்காத மரங்கள் இருக்கு. ஆண் பனை பெண் பனை ஆக்கிய வரலாறு திருஞான சம்பந்தர் புராணத்தில் காணுங்க. அப்ப காய்க்காத மரங்களுக்கு ஆண் மரம் என்று பெயர், காய்க்கக்கூடிய மரங்களுக்கு பெண் மரம் என்று பெயர். அப்ப ரெண்டு பிரிவு தாவர வகையிலேயே அமைந்திருக்கிறது. அப்போ ஒவ்வொரு உயிரிலும் ஆண் பெண் என்ற வேறுபாடு எல்லா உயிரும் தாவரத்திலிருந்து மனித சட்டை தேவை இனம் வரைக்கும் இருக்கிறது. இப்படி மேலே வரைக்கும் எடுத்துக்கொண்டீங்கன்னா அப்போ இதை இன்னும் கொஞ்சம் விரித்து சொன்ன 7 வகையாக பிரிக்கணும். ஊர்வன, நீர் வாழ்வன, நடப்பன, பரப்பன, மனிதர், தேவர், விலங்கு அப்படின்னு ஒரு பிரிச்சிங்கன்னா 7 பிரிவாக பிரிக்கலாம். ஏழை இன்னும் கொஞ்சம் பிரிச்சா 84 லட்சம் வேறுபாடாக பிரிக்கலாம். 84 லட்சத்தை பிரிச்சோம்னா கணக்கு போட முடியாது நம்மளால. ஏன் இன்றைய நிலையில் மனித இனத்தை மட்டும் 630 கோடி சொல்றாங்க. மனித இனம் மட்டும், பறவைகளோ புழுக்களோ பூச்சிகளோ மீன் இனங்களோ இதெல்லாம் கணக்கே தெரியாது. எத்தனை கோடி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆக இதை விரித்து சொன்னா எவ்வளவு வேணா விரிச்சுக்கலாம். அப்ப நீங்க கணக்கு பாருங்க, உயிர்கள் என்று சொல்லும் போது இந்த உலகம் அப்படி கண்ணால் காணப்படுகிற உலகம் 2ஆக பிரிக்கப்படுகிறது. அறிவுடைய பொருள், அறிவற்ற பொருள். அறிவுடைய பொருளை ஆண் பெண் என்று பிரிக்கிறோம். அறிவற்ற பொருளுக்கு அது என்று பெயர். அப்ப அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் சொல்லப்படுகிற உலக தொகுதி. இப்ப கேள்வி என்னவா இருந்திருக்கணும்? உலகம் என்றால் என்ன? கேள்வி என்ன? அது உலகம் எனப்படுபவை எவை அப்படி கேள்வி இருந்துச்சுன்னா பதில் என்ன சொல்லலாம்? அவன் அவள் அது எனப்படும் அவை. எவை என்ற கேள்வி இருந்தங்காட்டித்தான் அவை என்ற பதில் சொல்லப்பட்டது. அப்ப மெய்கண்டா கேள்வியை சொல்லல, பதில சொல்லிட்டார். நீங்க என்ன பண்ணணும்? கேள்வி என்ன நீங்க தான் கண்டுபிடிக்கணும். எவ்வளவு ஒரு நுட்பத்தை கொடுத்துருக்காங்க நினைச்சு பாருங்க. நம்ம சாத்திர நூல்கள்ல கேள்வி மட்டுமே ஒரு நூலாக இருக்கிறது. வினா வெண்பான அதுக்கு பேர். அங்க விடை கிடையாது. புத்தகத்தை படிச்சீங்கன்னா 13 பாட்டு படிச்சு பார்த்தீங்கன்னா கேள்வி மட்டும்தான் அதுக்கு விடை அது இல்லை. அதுவே நாம முதல் நூல் படித்தோம், உண்மை விளக்கம். கேள்வியும் இருந்துச்சு, பதிலும் இருந்துச்சு. குருநாதா ஆறாவது தத்துவம் ஏது, ஆணவம் ஏது, கண்மம் ஏது, நீ ஏது, நான் ஏது, நடனேது, அஞ்செழுத்து தான் ஏது, தேசிகனே சாட்சி. இவாப்பா உட்காரு, நான் ஒன்னதான் சொல்றேன் அப்படின்னு கேள்விக்கு பதில் சொல்லிக்கிட்டே வந்தார். அது உண்மை விளக்கத்துல. கேள்வியா மட்டுமே ஒரு நூல் இருக்குமானா அது வினா வெண்பான். பதிலா மட்டுமே ஒரு நூல் இருக்குமானா அது சிவஞான போதும். கேள்வி நீங்க தான் வர வச்சுக்கணும். ஏன் இப்படி மெய்கண்டா சொன்னாரு? அப்ப என்ன கேள்விக்காக இதை சொன்னாரு? அப்ப கேள்வி என்னன்னு பார்க்கணும். உலகம் என்றால் என்ன, அல்லது உலகம் எனப்படுபவை எவை? அப்ப உலகம் எனப்படுபவை அவன் என்றும் அவள் என்றும் அது என்றும் சுட்டப்படுகிற உலகம். அதான் சொன்னாரு, ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டி அறிய பெறும் இவ்வுலகமாகிய தொகுதியினர். அது நீங்க தொகுதி எல்லாம் கலந்த கலவை தொகுதி அப்படின்னு சொல்றான். இப்ப அந்த தொகுதி என்று சொல்லும் பொழுது மலை இருக்கும், கடல் இருக்கும், ஆறு இருக்கும், குளம் இருக்கும், குட்டை இருக்கும், பறவை இருக்கும், விலங்கு இருக்கும், எல்லாம் சேர்ந்து இருக்கிற தொகுதி. எனவே இவை அனைத்தையும் 3க்குள்ள அடக்கிவிட. அவன் என்று அடக்கலாம், அவள் என்று அடக்கலாம், அது என்று அடக்கலாம். அப்ப நாம நூல் இலக்கண வகையாக அறிவுடைய பொருளை அவன் என்றும் அவள் என்றும் சொல்வது இலக்கணம். ஏன்? சிந்திக்கக்கூடிய அறிவு இருப்பதுனால். நம்ம குறிப்பா சொல்ல போனா மனித இனத்தை அவன் அவள் என்று சொல்லுகிறோம். அது பறவைக்கோ விலங்குக்கோ அப்படி சொல்லுகிற பழக்கம் இல்லை. ஆனால் அந்த அதுக்குள்ள நுழைந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. சேவல் என்பது ஆண் இனத்துக்குரியது, கோழி அந்த பெண் இனத்துக்குரியது. அது அந்த நம்ம அந்த பார்க்கிறோம். இப்படி இப்போ களிறு அப்படின்னா யானையின் பொருள் பொதுவாக நினைச்சிட்டு இருக்கிறோம். அதுவே நீங்க நம்முடைய தேவாரத்தை படிச்சு பாருங்க. பீருடைய நம்ம தேவாரம் சொல்லும்போது பிடிவர், பிடியதன் உரு உமை கொட. அவர் பிடினா பெண் யானை,
பிடியதன் முழு உமை கூட. அப்படி அந்த உமையானவர் பெண் யானையாக வர, அப்புறம் சிவம் எப்படி களிராக வந்துச்சு ஆண் யானை. அப்ப ஆண் யானைன்னு சொன்னா களிர்னு சொல்லலாம், பெண் யானைனா பிடின்னு சொல்லலாம். இது அதற்குள்ள நுழைகிற பொழுது வருகிற பெயர்கள். அப்படி பொதுவாக காணும் பொழுது ஆண் பெண் என்பது உயர்தினை வைத்துக் கொண்டு சொல்லப்படுகிறது. எது உயர்தினை? அறிவு திறன் யாருக்கெல்லாம் இருக்குதோ அவர்கள் உயர்தினையில வைத்து சொல்லுகிறோம். அதுதான் உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே. இந்த வரி எப்போ படிக்கும், எப்போ பொருள் விளங்க முடியும்? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் அப்படிங்கிற வரியை படிச்சீங்கன்னா என்ன உலகம் தொடங்கி இருக்கிறாரு? உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். அதுக்கு நீங்க உரை படிச்சீங்கன்னா உலகம் என்பது உயர்ந்தோர் மாட்டே அப்படின்னு அர்த்தம். அறிவுடையவர்களாலேயே அறிய முடியாத கடவுள் அந்த தெய்வம். உலகெல்லாம் உணர்ந்து அறிவுடையவர்களால் அறிய முடியாத உயர்ந்த இடத்துல இருக்கிற தெய்வம் நாம வணங்குற தெய்வம். அப்புறம் என்னாச்சு? இறங்கி இறங்கி வந்ததுனால வணங்கிட்டு இருக்கோம். இப்படிலாம் நீங்க உள்ள நுழைஞ்சு இந்த சித்தாந்த கருத்து உள் வாங்கி கொண்டு அந்த பாட்டை பார்த்தீங்கன்னா தான் இவ்வளவு நுட்பத்தை சேக்கிழார் பெருமான் கொடுத்திருக்கிறாரா அப்படிங்கிறது நமக்கு புலப்படும். எனவே உயர்தினை என்பதை ஆண் என்றும் பெண் என்று சொல்லுகிறோம். வேறு வகையை சொன்னால் ஒருவன் ஒருத்தி என்று சுட்டப்படுகின்ற. அது என்ன சுட்டப்படுகிறன்னு ஏன் சொல்லணும்? சுட்டுன்னு நம்ம சொல்லுகிறோம் இல்லைங்களா? இலக்கணம் படித்தவங்களுக்கு தெரியும். அகரம், இகரம், உகரம், இந்த மூணு சுட்டுன்னு பேர். சுட்டு மூணே மூணு எழுத்து தான். அ, இ, உ, இந்த மூணு சுட்டு. தூரமா இருந்தா அவன்னு சொல்லணும், பக்கமா இருந்தா இவன்னு சொல்லணும். இதுதான் சுட்டினுடைய பொருள். அப்ப நீங்க சொல்லுகிற சொல்லை வைத்துக் கொண்டே அவர் பக்கத்தில் நின்னானா தூரத்தில் இருந்தானான்னு தெரிஞ்சுக்கலாம். நேற்று அவன் வந்திருந்தான், ஏன்னா அவன் இப்ப பேசுற இடத்துல இல்லைன்னு அர்த்தம். நேற்று அவன் வந்திருந்தான் அப்படின்னா அவன் என்று சொல்லப்படுவது யாரு? இந்த இடத்துல இல்லாத ஆள். அதே சமயம் இங்க இருந்தா நேற்று இவர் வந்திருந்தார், இவர் அல்லது கொஞ்சம் உரிமை இருந்தான், இவன் நேற்று வந்திருந்தாவா. இவன் சொல்லும் போதே உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கிறான்னு அர்த்தம். அவன் சொன்னா தூரமா இருக்கிறான்னு தெரியுது இல்லைங்களா? இந்த சொல்லு இப்ப அவன் என்ன இவன் என்ன ரெண்டு உயர்தனை தான். ஆனா அவன் என்பது தூரத்தை இருக்கிறான் என்று சுட்டுகிறது, இவன் என்பது பக்கத்துல. அதான் பீருடைய பிரமாபுரம் மேவிய பெம்மான் இவன். ஏன் இவன் சொல்லணும்? அப்பா கேட்கிறார், யார் கூடத்தை எச்சில் பாலை உண்டாய் இது இட்டாரை காட்டு அப்படி கேட்டோன்னே அப்பா இவர் தான் பான்னார். அவங்க நினைச்சு தூரமா இருப்பாரோ அப்படின்னு கேட்டா இல்ல இல்ல இவர் தான் சொன்னார். அவர் என்ன சொல்லியிருக்கலாம்? தோணி சிகரத்தை பார்த்து அவர் தான் பார்த்து சொல்லியிருக்கலாம்ல. அவர் இல்லை. ஏன்? அங்கிருந்தவர் தான் இறங்கி 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 வந்து இடமேல வந்து அங்கிருந்து இறங்கி வந்து உமையம்மை பக்கத்துல வந்து ரெண்டு பேரும் ஞானசம்பந்தருக்கு அணித்தாக நிற்கிறார்கள். அப்ப அவர் ரொம்ப நெருக்கமா ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அந்த நெருக்கமா நிற்கிற கடவுளை தான் அப்பா பார்க்கணும். அவரு அவன் காட்டு சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் ஒரு தூரமா நிற்கிறான். சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் ஏன் அவன் என்று தூரமா இருக்கிற இறைவன் என் அறிவுக்குள்ள வந்து நிற்கிறான். மணிவாசகர் சொல்லுகிற அந்த இடம். அப்ப அவன் என்றாலும் உயர்வினைதான், இவன் என்றாலும் உயர்வினைதான். ஆனா அந்த அவன் இவன் என்பது நெருக்கத்தையும் தூரத்தையும் காட்டுதா? காட்டு. அப்ப இது சுற்றுன்னு பேர். சரி, இந்த உவன் அப்படின்னா ரெண்டுக்கு நடுவில் இருந்தா உவன்னு பேர். எனக்கு ஒருவர் நெருக்கமா இருந்தா அவன் சொல்லலாம், இவன் சொல்லலாம். தூரமா இருந்தா இவன் அவன் சொல்லணும். ரெண்டுக்கு நடுவில் இருந்தா உவன் என்று பெயர். அப்ப இது பெரும்பாலும் அதிகமாக பயன்படுத்தப்படல, மறந்துடாதீங்க. உவன் என்கிற அந்த உ என்கிற சுட்டு மிகுதியான இடங்களில் காணப்படாது. ஆனா படிச்சுட்டு வந்தீங்கன்னா சில இடங்களில் உங்களுக்கு காணப்படும். தேவாரம் படிச்சு பாருங்க அல்லது பெரியபுராணம் படிங்க. உவன் என்கிற அந்த சுட்டு அங்க நூல் காணப்படும். அப்ப என்ன அர்த்தம்? அவர் பக்கமாவும் இல்லை தூரமாவும் இல்லை, நடுவில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம். அவர் நெருக்கமான உறவும் அல்ல, அதே சமயத்தில் தூரமானவரும் இல்லைங்க, நடுவில் நிற்கிறாருன்னு அர்த்தம். அப்ப இந்த உறவை சொல்லுகிறது. அப்ப சுட்டு என்பது நெருக்கமா இருக்குதா தூரம். அப்ப சுட்டி காட்டப்படுவது சுட்டு. இது ஒலிபெருக்கி.
இது பூமாலை, இது திருநீற்றுப்பை, இது கைபேசி. அப்ப நான் சொல்லும் போதெல்லாம் இது இதுன்னு சொல்றனா இல்லையா? அப்ப இது சுட்டு. இப்படி எவையெல்லாம் கண்ணால் அறியப்படுகிறதோ, எவையெல்லாம் இந்த கண் கொண்டு கருத்தால் அறியப்படுகிறதோ அவையெல்லாம் என்ன ஆகும் அப்படின்னா மூணா பிரிச்சலாம். ஆக சுட்டு என்பதை மூணா பிரிக்கலாம். எது? இவன் அவன் என்றோ, இவள் அவள் என்றோ, இது அது என்றோ சுட்டுகின்ற உலகம். இப்போ உலகம் என்பது சுட்டு மறந்துடக்கூடாது. இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தைங்க. சுட்டி அறியப்படுகிற உலகம். ஏன்? சுட்டி அறியப்படுவன எவையோ அவையெல்லாம் தோன்றி நின்று மறையும். இலக்கணம் அதுதான். எவையெல்லாம் சுட்டப்படுகிறதோ அவையெல்லாம் என்ன ஆகும்? தோன்றும், நிற்கும், போகும். இப்ப நம்மை ஒருத்தர் சுட்டுனார்னா என்ன அர்த்தம்? நாம போவோம்னு அர்த்தம். நாம இன்னொருத்தர் சுட்டணும்னா என்ன அர்த்தம்? அவரும் போவார்னு அர்த்தம். இதை மறந்துடக்கூடாது. நாம போகவே மாட்டோம்னு நினைச்ச கூடாது. ஏன்? நம்மளை அவர் வந்துட்டாரு ஐயா, இவர் வந்துட்டாரு ஐயா அப்படின்னு கேட்கும் போதே போகக்கூடிய ஆளத்தான் சுட்டி காட்டுறோம்னு அர்த்தம். அப்ப சுட்டி அறியப்படுகிற உலகம் தோற்றக்கேடுகளுக்கு உட்பட்டது. மறந்துடாதுங்க, தோற்றக்கேடுகளுக்கு உட்பட்டது. இன்னொன்னு, எதையெல்லாம் சுட்டி அறியப்படுகிறதோ அவர் தோற்றக்கேடுகளுக்கு உட்பட்டது. அது மட்டுமல்லங்க, இந்த சுட்டி அறியப்படுகிற பொருள் அறிவற்ற பொருளைத்தான் சுட்டி அறிய முடியும். அறிவு பொருளை சுட்டால் அறிய முடியாது. என்ன இப்படி சொல்லி போட்டீங்க? நீங்க சுட்டி அறிந்தால் அந்த பொருளும் அழிந்து போயிடும். ஆனால் கடவுளை காட்டுனா என்ன சொல்லலாம்? சத்தியமா காட்ட முடியாதுதான் கையெழுத்து. ஏன்? நீங்க இவருதான் கடவுள் காட்டுனா அது அழிஞ்சு போயிடுவது. அப்ப நீ சொன்ன கடவுள் அழிஞ்சு போச்சேன்றான் நாளைக்கு. அப்ப நீங்க கோயில காட்டுகிற திருமேனி, திருமேனி என்பது கல்லில் இருக்கலாம், பஞ்சலோகத்தில் இருக்கலாம், தங்கத்தில் இருக்கலாம், வெள்ளியில், அதெல்லாம் தோற்றக்கேட்டு உட்பட்டதுதான். ஆனா அந்த பொருள் இருந்த அருள் புரிகிற இறைவன் தோற்றக்கேடுகளுக்கு அப்பாற்பட்டவன். எனவே நாம் அந்த திருமேனியை தான் பார்க்கிறோம். கடவுள்னா நமக்கு என்ன தெரியும்? திருமேனியை பார்த்தா தான் இவர் இருக்கிறார், இதான் கடவுள். இது நம்ம உணர்ந்து கொள்வதற்கு இறங்கி வந்த கோலம் இது. ஆனா உண்மை இதுவா என்ன? இதை நாளைக்கு பெல்ட் பண்ணினா உருகி போயிடும், ஒண்ணுமே இல்லாம போயிடும். நீ சொன்னா கடவுள் உருகி போயிட்டா இருக்கும். கடவுள் இல்லைங்கிற கடவுளை அவரையே பாதுகாக்க முடியலையே, அவரையே லாக்கப்லாம் வச்சிருக்கிறாங்க. நீ எங்கே அந்த கடவுள் என்ன காப்பாற்ற அப்படின்னு கேள்வி கேட்டீங்க. பகுத்தறிவாதிகள் எப்படி கேள்வி கேட்டுக்கிறான்? சாமி தன்னையே காப்பாற்றிக்க முடியல, இந்த சாமி என்ன காப்பாற்ற போதா? போயா வேலையை பார்த்துக்கலாம். ஏன்? நகை எடுத்துட்டு போயிட்டா சாமியே தூக்கி போயிட்டானே. அப்ப என்ன அர்த்தம்? சாமியே தன்னை காப்பாற்றிக்க முடியல, இந்த சாமி என்ன காப்பாற்றுமா? நான் நம்பணுமா? நானு அப்படி கேட்கும்போது நான் வாய் எடுத்து கம்முன்னு ஆமாங்க ஆமாங்க என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. ஐயோ தூக்கிட்டு போனது வெறும் உருவம் தான்யா. அந்த உருவம் அவர் எனக்காக இறங்கி வந்து ஒரு கோலம், அவ்வளவுதான். இது இல்லைன்னா அவர் இல்லைன்னா என்ன? இது இருந்தாலும் இல்லைன்னா அவர் இருக்குதான் சரி. இது எப்ப தெரியும் உங்களுக்கு? ஞான நூல்களை படித்தால்தான் விளங்கும். இல்லைன்னா இது உங்களுக்கு என்ன ஆகும்? அந்த உருவத்தை மட்டுமே பற்றி நின்றீங்கன்னா அது காணாம போச்சுன்னா பரவலைக்கு ஆகும். ஐயோ நான் புத்த சாமியை காணவே, ஏதாவது காணாமனா சாமிக்கு வந்து சொல்லுவேன். சாமியே காணாம போயிடுச்சு, அதை யார்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்னு தடுமாறி நிற்போம். அதை போனா போதுடியா, புருஷன் நீ தான் போகுது. ஏன்? அது உருவம் தானே, புதிய உருவத்தை செஞ்சுக்கிட்டா போதும். இது எப்போ வரும்? நீங்க அறிவுல அந்த வடிவம் என்பது இறங்கி வந்த கோலம். நான் பார்ப்பதற்கு ஒரு உருவம் தேவை. ஏன்? என் நெஞ்சுக்குள்ள பதியணும்னா ஒரு உருவத்தை பார்த்து பார்த்து நான் நல்லா பழகணும். பழகின பிறகு இப்ப எனக்கு நான் நடராசரை பார்த்து பார்த்து பழகிட்டா நடராசர்னு சொன்னா போதும், எனக்கு வடிவம் நீக்கும். நான் அங்க பார்க்க வேண்டியதில்லை. எனக்கு இப்ப நடராசர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பக்கம் உடுக்க வச்சிருப்பார், இந்த பக்கம் நெருப்பு எழுதி வச்சிருப்பார், ஒரு காலை உந்தி வைத்திருப்பார், ஒரு காலை தூக்கி வச்சிருப்பாரு, ஒரு கையை அபயகரமா வச்சிருப்பார், ஒரு கையை உனக்கு காட்டுவார். ஏன்? பார்த்து பழகுறதுனால சொல்ல முடியும். பார்க்காத ஆட்ட போய் நடராசர்னா ஊயிஸ் நடராசர் அப்படின்னா கேட்பேன். யாரியாவர் அப்படின்னு கேட்பான், அவனுக்கு தெரியாது. அப்ப நான் பார்த்த பிறகு எனக்கு அந்த வடிவம் என்னாச்சு, என் நெஞ்சுக்குள்ள பதிந்துட்டா வெளியே இருப்பது ஒண்ணுதான், இல்லாத இருப்பது ஒண்ணு.
எனக்குள்ள பதியருக்கு தான் இறங்கி வந்திருக்கிறான். நான் எனக்குள்ள பதிஞ்ச பிறகு அவர் அந்த இடத்துல இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்? அவர் எங்கும் நீக்கமர நிற்பவர். இதை உணர்ந்துட்டோம்னா எனக்கு உருவம் என்பது கடந்து விடுகிறேன். அதுக்காக உருவம் தேவையில்லைன்னு கூடாது. ஏன்? நான் அதை புடிச்சுட்டு தான் இன்னைக்கு இங்க வந்திருக்கிறேன். என்ன மாதிரி அடுத்த ஆட்கள் புடிச்சிட்டு வரணும் இல்லையா? எனக்கு உருவம் தேவை. நான் மேல போயிட்டதுனால உருவம் தேவையில்லைன்னு முடிவு வந்துடக்கூடாது. நான் உருவத்தை பிடிச்சிட்டு தான் நீங்க மேல வந்திருக்கிறேன். மேல வந்த பிறகு நான் 10ஆம் வகுப்பு வந்த உடனே இந்த 9 வகுப்பு வரைக்கும் வேஸ்ட்டுங்க, கிளாஸ் பஸ் வரைக்கும் டைரக்டா 10ஆம் வகுப்பு படிக்க வச்சிடலாம் எல்லாத்தையும் சொல்ல முடியுமா என்ன? இல்ல, 9 வகுப்பு படிச்சு தான் 10ஆம் வகுப்பு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். இன்னைக்கு நான் இந்த இடத்துல உட்கார்ந்து எனக்கு பல நுட்பம் தெரியுது. அது தெரிவதற்கு 9 வருஷம் படித்தேன். அது மாதிரி தாங்க உருவ திருமேனியை பார்த்து பார்த்து அன்பு செலுத்தினால்தான் உருவம் கலந்த சிவலிங்க திருமேனிகிட்ட அன்பு வரும். அந்த சிவலிங்க திருமேனிகிட்ட அன்பு செலுத்தினீங்கன்னா தான் அந்த உருவமாகிய சிவலிங்க திருமேனி கடந்த அருவ நிலை மீது அன்பு வரும். இந்த 3மே அவன் நமக்காக இறங்கி வருகிற கோலம். இதைத்தான் பின்னாடி படிக்க போறோம். இப்ப படிக்கல, இந்த நூற்பார் அதெல்லாம் சொல்லல. ஏன்? இது இறை இலக்கணம். இறை இலக்கணம் இங்க இருக்குது, 6ஆம் நூற்பாக இருக்கு. நாம் இப்ப வந்து கடவுள் உண்டான்னு படிக்கிற இடத்துக்கிறோம். கடவுள் இலக்கணம் என்ன படிக்க வரல, கடவுள் ஒருத்தர் உண்டு சொல்றோம். அப்ப அவன், அவள், அது என்னும் அவை. அப்ப ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று சுட்டி அறியப்பெறும் இவ்வுலக தொகுதி. வடமொழியில பிரபஞ்சம் தான், சுட்டி அறியப்படும் பிரபஞ்சம். அப்ப நீங்க நிலம், நீர், நெருப்பு, காற்று அப்படின்னு நம்ம சுற்றோம். இது வீடு, இது காரு, இது இன்னது அப்படின்னு சுற்றோம். அப்ப நீங்க எதையெல்லாம் சுட்டி சுட்டி காட்டுகிறீர்களோ அதெல்லாம் ஒரு காலத்துக்கு அழிந்து போகுதா இல்லையா? போகுது. அப்ப சுட்டி அறியப்படுகிற பிரபஞ்சம் தோற்றக்கேடுகளுக்கு உட்பட்டது. இதுதான் ஃபார்முலா. நம்ம மனதில் நினைச்சுக்க வேண்டிய செய்தி என்னன்னு கேட்டா, எவையெல்லாம் சுட்டி அறியப்படுமோ அவையெல்லாம் தோன்றி நின்று அழியும். அவை தோற்றக்கேடுகளுக்கு உட்பட்டவை. எனவே கண்ணால் பாடத்தில் இருக்கிற உலகமும் தோன்றி நின்று அழியும், நமக்கு கிடைத்திருக்கிற உலகம் தோன்றி நின்று அழிய. இது சுட்டி அறிவதுனால் இது கை, இது கால், இது விரல், இதுலையும் பெரு விரல், ஆள்காட்டி விரல், மோதிர விரல், சுட்டு விரல், இது தனித்தனியாக வேற சுற்றோம். எனவே இது அப்ப நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, எவையெல்லாம் அவய பகுப்பு உடையதோ, எவையெல்லாம் சுட்டி அறியப்படுபவையோ அவையெல்லாம் தோற்றக்கேடுகளுக்கு உட்பட்டவை. எனவே அவய பகுப்பு உடம்புன்னு சொன்னா தலையிலிருந்து கால் வரைக்கும் உடம்பு தான். ஆனா பிரிச்சு சொன்னோம், இது தலை, இது கழுத்து, இது வலதுகை, இடதுகை, இது அவய பகுப்பு. பிரிச்சு பிரிச்சு சொல்லுது. கையின் அடுத்த பிறகு இது மேல் பகுதி, இது முழங்கால், இது முழங்கை, இது மணிக்கட்டு, இதுக்கு வந்துட்டா இது தனித்தனியா பிரிக்கிறோம். அப்படி எவையெல்லாம் அவய பகுப்பு உடையதாக இருக்கிறதோ அவையெல்லாம் அழியும். எவையெல்லாம் சுற்றி சுற்றி அறியறோமோ அவையெல்லாம் அழியும். எவையெல்லாம் அவய பகுப்பு உடையதோ அதெல்லாம் அழியும். அதனால கடவுள் அவய பகுப்பு உடையவன் அல்ல. ஏன்? அகண்டாகார பொருள். அவர் எப்படிப்பட்டவர்? கூறுபாடு இல்லாதவர். கூறுனா கண்டம்னு பேர். நான் சொல்ற மாதிரிங்களா, கண்டம் 7 கண்டம் பிரிச்சமா இல்லையா? அப்ப கண்டம் என்ற சொல்லுக்கு பிரித்து பிரித்து சொல்லுகிற ஒரு பகுதி, பிரித்ததில் ஒரு பகுதி கண்டம்னு பேர். சொல் வழக்குல கண்ட துண்டமா வெட்டி போடுவோம், துண்டு துண்டா வெட்டி கூட அர்த்தம். வேற ஒன்று, கண்ட துண்டமா வெட்டின்னு அர்த்தம், சின்ன சின்ன கூறா பிரிச்சுன்னு அர்த்தம். அப்ப இறைவன் யாரு? கண்டம் அல்ல, அவன் அகண்டாகார பொருள், பிரிக்க முடியாத பொருள். நம்மளால சுத்தி சுத்தி பிரிக்கலாம். இது தை, இது கை, இது காலு, இது தலை. அவனை நீங்க சுத்தி பிரிக்கும் போது சுட்டவே முடியாது, அவரை சுட்ட முடியாது. ஒண்ணு. ரெண்டாவது, அப்படியே சுத்தி கூடிய நிலை வந்தாலும் அவய பகுப்பை நீங்க சொல்ல முடியாது. ஏன்? அது சொரூப நிலை. தடத்த நிலை இறங்கி இறங்கி வந்த போதுதான் நான் இது நடராசர், இது சோமாஸ்கந்தர், இது காலசங்கார மூர்த்தி, இப்படி நான் பிரிச்சு பிரிச்சு சொல்றேன். அப்படி நான் பிரித்து காட்டுகிற உருவங்கள் நமக்காக இறைவன் எடுத்துக்கொண்ட கோலம், அவனுடைய உண்மை கோலம் அல்ல. சரி, இப்ப நம்ம உடம்பை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த உடம்பை தான் நம்ம சுற்றி அறியறோம். இந்த உடம்புக்குள்ள இருக்கிற உயிரை அறியறோமா?
யாராவது உயிரை பார்த்தவங்கன்னா ஒருத்தரும் இல்லை. சரி, இன்னைக்கு தான் மருத்துவத்துறையில் எவ்வளவு ஸ்கேனர் வந்துருச்சு. நீங்கள் போய் டாக்டர் போய் சார் என் உயிர் எப்படி நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் சார், ஸ்கேன் பண்ணி காமிச்சவங்க பார்க்கலாம். ஸ்கேனர் காட்டாது. ஏன்? அந்த ஸ்கேன் பண்ணுகிற கருவி அறிவற்ற பொருள். அறிவற்ற பொருள் அறிவற்ற பொருளை தான் காட்டும், அறிவு பொருளை காட்டாது. உயிர் என்பது அறிவு பொருள். உயிராகிய அறிவு பொருளை அந்த ஸ்கேனர் ஆகிய கருவி காட்டாது. இதுதான் நீங்க ஃபார்முலாங்க. அப்ப அறிவு பொருளை யார் காட்டணும்? அறிவு பொருள் தான் காட்டணும். இப்ப நான் அறிவானவன், சரி, ஏன் நான் அறிவானவன் என்பது யாரு காட்டணும்? அவன் தான் ஏன் காட்டணும்? அவன் தான் பேரறிவா இருக்கிறவன். அவன் காட்டலைன்னா நான் என்னையே அறிய முடியாது. அப்ப நான் என்னை அறிய வேண்டும் என்றால் யாரும் முடிவு செய்யணும்? அவன் முடிவு பண்ணணும். இந்த பையன் ரொம்ப நாளா சுத்திட்டு இருக்கிறான், அவன் யாருன்னு முதல்ல அவன் சொல்லுவோம் அப்படின்னு அவனா வந்து இறங்கி அவனை எனக்கு சுட்டினால்தான் நான் என் இருப்பை அறிந்து கொள்ள முடியும். இல்லை என்றால் நான் யார் என்கிற கேள்விக்கு என்னால் விடை காண இயலாது. ஒருவேளை அவனுடைய அருள் இல்லாம நானா என் அறிவு கொண்டு முயற்சி எடுத்துக்கொண்டு நான் காண்பேனானால் அந்த முடிவுரை மாற்றத்துக்குரியதாக இருக்குமே ஒழிய முடிவுரை முடிவுரையாக இருக்காது. யார் சொன்னா? எல்லா அருளாளரும் சொல்லியிருக்கிறாங்க. எடுத்துக்காட்டுக்கு மாணிக்கவாசகர், நானா என் உள்ளமா ஞானங்களால் என்னை ஆதறிவார், வானோர் பிரான் என்னை ஆண்டிடனே. வானோருடைய தலைவனாகிய சிவபெருமான் என்னை ஆட்கொள்ளவில்லையானால் நான் யார் என்பது எனக்கே தெரியாது. இந்த உலகம் என்ன என்றால் எனக்கு தெரியாம போயிருக்கு. இப்ப நான் என்னை அறிந்திருக்கிறேன், இந்த உலகத்தை அறிந்திருக்கிறேன் என்று சொன்னால் என் குருநாதன் அருளால் நான் அறிந்திருக்கிறேன் என்று தன் அனுபவத்தை பதிவு செய்து தந்திருக்கிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். அவர் இல்லைன்னா என் இருப்பே தெரியாம போயிருக்குமே என்று வருந்துகிறார் மணிவாசகர். அப்படிப்பட்ட பெருமான் என்னை எனக்கு தந்த பெருமான் என்னை விட்டுட்டு போயிட்டார். என்னையே எனக்கு காட்டியவன் அவன். நான் யார் என்பது தெரியாமையே ஓடிட்டு இருந்தேன். என்னை எனக்கு காட்டியவன் அவன், என்னை எனக்கு திருப்பி எனக்கே தந்தவன் அவன். அப்படிப்பட்ட அந்த தலைவனை நான் பிரிந்து நிற்கிறேன் என்று அழுதுதான் திருவாசகம் அப்படிங்கிற பார்க்க. எனவே அவன், அவள், அது என்னும் அவை, அது என்ன சொல்லப்படுகிறது? ஒருவன், ஒருத்தி, ஒன்று என்று சுற்றப்படுகின்ற இந்த உலக தொகுதி இது மூவினைமையும். அதே மூவினைமை மூன்று வகையான வினைகளுக்கு உட்படும். அப்படியே உரை பாருங்க, பதவுரை. மூவினைமையும் தோன்றுதல், நிற்றல், மறைதல். நாம் இருக்கிறோம், இந்த உடம்புக்கு ஒரு டேட் ஆஃப் பர்த் இருக்குது. தோன்றுதல், இந்த தேதி, இந்த மாதம், இந்த நாடி, இந்த லக்னத்தில், இந்த ராசியில் பிறந்திருக்கிறோம். நமக்கு சாதகம் ஒன்று இருக்குது வச்சிருக்கோம் எல்லாரும். சரி, அப்போ தோன்றியாச்சு. இப்போ இருந்து கொண்டு இருக்கிறோம். நிற்றல். இப்போ நம்ம அப்படியே இருந்துட போகிறோமா என்ன? நிச்சயமாக ஒரு நாள் டேட் ஆஃப் டெத் போட போகிறாங்க. அந்த சர்டிஃபிகேட் நமக்கு ஆகாது, நம்ம பசங்களுக்கு ஆகும். ஏன்? சம்பாதிச்சு சொல்லிட்டு சர்டிஃபிகேட் கொடுத்தா தான் கொடுப்பான் கவர்மெண்ட்டில். இவர் பையன் வந்தால் வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அப்பா போயிட்டாருங்க அப்படின்னு டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கணும். அப்புறம் வாரிசு சர்டிஃபிகேட் கொடுத்தீங்கன்னா தான் சொத்து உங்களுக்கு வரும், இல்லைன்னா கவர்மெண்ட் எடுத்து. அப்போ நான் சம்பாதித்ததை அவருக்கு கொடுக்கணும்னா எனக்கு டேட் ஆஃப் டெத் ஒன்று இருக்குது. ஆனால் அது எனக்கு யூஸ் இல்லை, என் பையனுக்கு யூஸ் ஆகும். சம்பாதித்து சொத்து அவனுக்கு போகணும்னா தேவை. அப்போ நான் வந்தேன், இருந்தேன், முடிந்துட்டேன். அப்போ தோற்றம், இருத்தல், போதல், அதான் முத்தொழில். தோன்றுதல், நிற்றல், மனிதர் ஆகிய முத்தொழிலை உடைமையான். இது இரண்டாவது செய்தி. நீங்கள்லாம் நினைவு வைத்துக் கொள்ளுங்க. நமக்காக நெய்கண்டார் கடவுள் உண்டு என்பதை எப்படி நிரூபிக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, முதல்ல உலகம் என்பது ஒரு தொகுதி. அதுல அவய பகுப்பு இருக்கிறது. அவன், அவள், அது என்கிற அவய பகுப்பு. இது அவன், அவள், அது என்பதனால சுட்டி அறியப்படுகிற உலகம். எனவே சுட்டி அறியப்படுகிற உலகமானது அவய பகுப்பை உடையது, சுட்டி அறியப்படுவது. அப்படிப்பட்ட இந்த உலக தொகுதி தோன்றுதல், நிற்றல், அதுக்கப்புறம் முடிவு என்கிற இறுதி நிலை, அது மறைதல். இந்த மூன்று வகைக்கு உட்படுகிறது முத்தொழிலை உடைமையான்.
இரண்டாவது செய்தி. மூணாவது செய்தி, இந்த உலகம் தோற்றிய திரியே. அப்படியே பாருங்க, தோற்றிய திரியே. அது என்ன தோற்றிய திரியே? இதை வேறு வகையா சொல்லுது. உலகம் தோன்றிய திதியேன்னு சொல்லலாமே மெய்கண்டார். அது ஏன் தோற்றிய திதியேன்னு சொல்ல? திதி அப்படின்னு உள் பொருள் பேருங்க. திதி அப்படின்னு சொல்லுக்கு உள்ள பொருள் பேரு. சரி, உள்ள பொருள் சொன்னவர் தோன்றியதுன்னு சொல்லாம தோற்றியதுன்னு ஏன் சொல்லணும்? அப்பனா நம்ம என்ன தெரியணும்? தோன்றுதல்னா என்ன, தோற்றியதுன்னா என்னன்னு வேறுபாடு தெரியும். தோன்றுதல் அப்படின்னா தானாகவே வருதுன்னு அர்த்தம். தோற்றுதல் என்றால் ஒருவனால் செய்யப்படுவதுன்னு பொருள். அப்ப இந்த உலகம் ஒருவனால் செய்யப்பட்ட உலகம். புரியுது? நாம் புரிஞ்சுக்க வேண்டிய இந்த உலகம் இப்ப அறிவியல் அறிஞர்கள் சொல்றது மாதிரி அப்படியே பல வெளியாகிய அப்படியே ஆகாய வெளியில டப்புன்னு ஒரு நாள் வெடிச்சு அப்படியே உருண்டையா வந்துச்சு. அதுல ஒரு உருண்டை தான் பூமி இருக்கிற உருண்டை. அதுல அப்படியே பல்வேறு வகையான உயிரினங்கள் எல்லாம் வாழ்வதற்கு தகுதியுடையா இருந்துச்சு. எனவே நீங்க இருந்தீங்க, நான் இருந்தேன், எல்லாரும் இருந்தோம். இது சயின்ஸ் சொல்லிட்டு இருக்கு. இதெல்லாம் உண்மை இல்லை. நம்ம நூல் சொல்லிச்சு இல்லை. இறைவன் என்ன பண்ணா, இந்த உலகம் என்கிற பேர் அண்டத்தை படைத்தான், டிசைன் பண்ணாம. அப்ப இந்த ஆன்மாக்கள் மலம் என்கிற அழுக்குல கிடந்துச்சு. கிடந்த உயிரை அழுக்க நீக்கணும். என்ன பண்ணலாம்? அழுக்க நீக்க அழுக்க சேர்த்தணும். அப்ப என்ன, ரெண்டு அழுக்க சேர்த்தலாம். ஒன்று மாயை, இன்னொன்று கர்மம். அப்படி கூட்டும் போது இந்த உலகத்துக்கு இந்த உயிருக்கு ஒரு உடம்பை கொடுக்கணும். அந்த உடம்பு போய் வாழ்வதற்கு ஒரு இடம் வேணும். அந்த இடம் தான் உலகம். அப்ப அந்த உலகம் எப்படி இருக்கணும்? பஞ்சபூதத்தால் ஆன உலகம், பஞ்சபூதத்தால் ஆன உடம்பு. அப்ப இந்த உடம்புக்கு இந்த உலகத்துக்கு ஒரு தொடர்பு, ஒரு இயல்பு இருக்கும். அப்பதான் இருக்க முடியும். இயல்பு இல்லாதது இருக்க முடியாது. எனவே இந்த 5 பூதத்தாலான உலகத்துல இந்த உடம்பை கொண்டு வந்து இருக்கணும். அது இருக்கும்போது அதை வாழ வைப்பதற்கு தேவையான அனுபவ பொருளை கொடுக்கணும். எனவே ஒரு பூச்சி இருக்குன்னா அதுக்கு ஒரு உயிரினம், அது உணவு பொருள் வேண்டும். அந்த பூச்சியை தின்பதற்கு இன்னொரு உயிரினம் இருக்கும். இது பல் சுழற்சி முறைன்னு நம்ம பார்க்கக்கூடியதுல இதுக்கு அது உணவு, அதுக்கு அது உணவு, அதுக்கு அப்படி ஒண்ணுன்னா இருக்கு. நமக்கு எல்லாமே உணவு இல்லைங்களா? அப்படி நாமெல்லாம் நினைச்சுக்கிட்டோம், கற்பனை பண்ணி வச்சிருக்கிறோம். நமக்கு கட்டுப்பாடு இருக்கிறது. எல்லாத்தையும் பார்க்கறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, பறக்கிறதெல்லாம் சாப்பிடக்கூடாது, ஊர்வனவெல்லாம் சாப்பிடக்கூடாது இல்லையா? நமக்கு சில உணவு வகை இருக்கிறது. விரிவு கொல்லாமை என்கிற குரட்பாவின் அந்த அதிகாரத்திலையும் புலால் மறுத்தல் அதிகாரத்திலும் காணும். அது நம்ம வகுப்பு அல்ல, அது அங்கே படிச்சுட்டு வர முடியுங்க. பேசிக் கிளாஸ்லேயே இருக்குது. இப்போ நம்ம மேலே வந்துட்டோம். எனவே நம்ம அந்த வகுப்பு மீண்டும் திருப்பி சொல்ல வேண்டியதில்லை. எது கொல்லாமையை பற்றியோ புலால் மறுத்தலை பற்றியோ பேசுகிற வகுப்பு இந்த வகுப்பு இல்லை. அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கீங்க, நம்பிக்கையில் இந்த வகுப்பு நடக்குது. நீங்களா அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்னு நினைச்சிட்டு வகுப்பு நடந்துட்டு இருக்குது. அதனால விட்டு இருந்தா அதுக்குரிய பயிர் விடலைன்னா என்னையா திரும்ப அங்கேயே வந்து நிற்கிறாங்க அப்படின்னு தோணும். அதுக்கு பாடு. எனவே இப்போ நம்ம நிற்கிற இடம் அப்படின்னு கேட்டா, இந்த உயிருக்கு தேவையான உடம்பை கொடுத்து இந்த உடம்பு வாழ்வதற்கான புவனத்தையும் போகத்தையும் கொடுத்தாரு. யாரு கொடுத்தது? இறைவன் வடிவமைத்த டிசைன். இதை நீங்க அறிவியல் ஒத்துக்கொள்ளுமா? அறிவியல் ஒத்துக்கொள்ளாது. நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒண்ணு வேண்டாங்க, பசுமாடுன்னு வச்சுக்கோங்க. அதுக்கு கண் இருக்கா? இருக்கு. காது இருக்கா? இருக்கு. மூக்கு இருக்கா? இருக்கு. வாய் இருக்கா? உடம்பு இருக்கா? இருக்கு. நமக்கு 5 இருக்கு. நாம வளர்ந்தா இப்படி வளரும், மாடு வளர்ந்து இப்படி வளருது, அப்புறம் இப்படி மேல உயரமாவும் வளருது, இப்படியும் வளருது. நம்ம வளர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்க்க. நமக்கு கண் எங்க இருக்குது? இங்க 2 இருக்கு. அதுக்கு பக்கத்துல மூக்கு இங்க இருக்குது. காது 2 எப்படி அழகா இருக்கு. மாட்டுக்கு காது எப்படி இருக்கு? அந்த காது அமைப்பு வேற மாதிரி இருக்குது. வாயின் அமைப்பு நமக்கு எவ்வளவு அழகா இருக்குது இல்லைங்களா? எவ்வளவு அழகா கண்ணாடி லிப்ஸ்டிக்லாம் போட்டு பார்த்து எவ்வளவு ரசித்து பார்க்கிறோமே. கொம்பை செவ்வாய் குமிழ் சிரிப்பு அப்படி பார்க்குற அளவுக்கு நம்ம வாய் இருக்கிறது. அப்படியே ஒன்றுக்கு ஒவ்வொன்று பார்க்கணும். இந்த டிசைனை யாருக்கு டிசைன் பண்ணுறது? மாடுன்னா முகம் இப்படித்தான் இருக்கணும், சிங்கம்னா முகம் இப்படி இருக்கணும். இதெல்லாம் யார் டிசைன் பண்ணது? அவங்க சொன்னாங்க அது டிசைனாக இல்லைங்க, அதுவா வந்துச்சுன்னாங்க. நம்ம நூல் சொல்லுது அது இறைவனால் வடிவமைக்கப்பட்ட டிசைன்.
அவர் எத்தனை டிசைன் பண்ணாரு? 84 லட்ச வேறுபாடுடைய டிசைனை பண்ணி வச்ச மிகச்சிறந்த கலைஞன் அவன் தான் மிகச்சிறந்த ஆர்ட் டைரக்டர். அவதான் ஒன்னொன்று அதில் நம்மளை பிறப்புக்கு உட்படுத்தும் போது அதில் எதில் செலக்ட் பண்ணாலும் ஒன்றொன்னா கொண்டு வந்து கடைசியாக கொண்டு சட்டையில் போட்டுதான் நம்ம. இந்த உடம்பு நம்மளை கேட்டு கொடுக்கலிங்க, அவனா பார்த்து கொடுத்து இந்த உடம்புக்குள்ள இரு. நம்மளை கேட்டால் நிறம் கொடுத்தாரு, நம்மளை கேட்டுதான் மூக்கு ஒரு நீளமாக இருக்கணும், சப்பலையாக இருக்கணும், இல்லை கொஞ்சம் கூர்மையாக இருக்கணும். நம்மளை கேட்டு டிசைன் பண்ணி ஒன்றும் உனக்கு மூக்கு எப்படிப்பா இருக்கணும், உனக்கு காது எப்படிப்பா இருக்கணும் கேட்டால் கொடுத்தாரு. இல்லை அவர் டிசைன் பண்ண இடத்துல நம்ம உள்ள தள்ளி விட்டுட்டாரு. எத்தனையோ பேர் என்ன அழகாக இருக்கிறாங்க, எனக்கு சாமி இப்படி பண்ணிட்டாரு அப்படின்னு எங்க ஊரும் இருப்பாங்க. சில பேர் நமக்கு சாமி நல்லா கொடுத்துக்க நினச்சி மகிழ்ச்சி அடையும் இருப்போம். அதெல்லாம் அவனுடைய கருணையில் கொடுக்கப்பட்டது. எது கிடைச்சிருக்குதோ அது கருணை. எந்த வகையில் நாம செஞ்ச பாவத்துக்கு புண்ணியத்துக்கு ஈடு, அதுக்கு ஈடு செய்வதற்கு தான் உலகம். எனவே கண்ணால் காணப்படுகிற உலகம், கண்ணால் காணப்படுகிற உடம்பு, இவையெல்லாம் இறைவனால் வடிவமைக்கப்பட்டவை. அதனால் இது தோன்றியது அல்ல, தோற்றியது. ஒரு இன் தோன்றியது அப்படி இன் போட்டீங்கன்னா பொருள் வேலை, தோற்றியதுன்னு இரு போட்டீங்கன்னா பொருள் வேலை. தோற்றியது அப்படின்னா செய்யப்பட்டதுன்னு பொருள், தோன்றியது அப்படின்னா தானா வந்ததுன்னு பொருள். எனவே இந்த உலகம் தானா வந்தது அல்ல, ஒருவனால் வடிவமைக்கப்பட்ட உலகம். இதை ஒத்துக்கணுங்க. முதல்ல ஒத்துக்காம எத்தனை பேர் இருப்பான், அவன் எல்லாம் மறுப்பான். அவர் விடை சொல்லிட்டாரு. அப்ப நீங்க இதுல என்ன பண்ணணும்னா, இதுல யாருக்கோ பதில் சொல்லியிருக்கிறதா இருக்கும். இந்த உலகம் யாராலும் தோற்றுவிக்கப்படாதுன்னு சொன்னவனுக்கு இல்ல இந்த உலகம் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது. அப்ப யாரெல்லாம் இந்த கருத்துக்கு மாறுபடுகிறார்கள், மற்ற சமயம் மூலம் படிச்சுப்பார். சமணம் என்ன சொல்லுகிறது, பௌத்தம் என்ன சொல்லுகிறது, அதுல இருக்க சமய பிரிவுகள், ஒவ்வொரு சமயமும் உலகம்னா என்ன சொல்லியிருக்குது. அப்ப அந்த சமய நூல்கள் படிச்சீங்கன்னா ஒவ்வொரு சமயம் சொல்லிச்சு இந்த உலகம் யாராலும் தோற்றுவிக்கப்படாதுன்னு ஒரு சமயம் சொல்லிச்சு. இன்னொரு சமயம் சொல்லி இந்த உலகம் ஒரு நாள் தோற்றுவிக்கப்பட்டது, ஆனால் அந்த தோற்றுவித்து யார் தெரியுமா, எங்கால். இப்படி வேறுபாடு இருக்கிறது. இதை எல்லாத்தையும் மறுத்து கொண்டு வந்து கடைசியில் ஒரு சுப்பீரியர் இருக்கிறாரான்னு கூட நிறுத்தணும். தான் மெய்கண்டாருடைய வேலை. எவ்வளவு ஆணித்தரமாக கொண்டு நிறுவுகிறார் என்பதை நாம் ஒன்றுக்குள்ள போக போக பார்த்துட்டே வரலாம். எனவே இந்த உலகம் உள்பொருள், முதல்ல அதை முதல்ல நம்பிக்கணும். உலகம் என்பது உள்பொருள், தோற்றிய திதி. திதி என்றால் உள்பொருள் அர்த்தம். ஏன் அது எங்க சொல்லணும் அப்படின்னா, ஒரு சமய அறிஞர் சொல்லுகிறார், நீ காணுகிற உலகம் பொய் தோற்றம். இது உலகம் மாதிரி, உலகம் இல்லை. இது உலகம் மாதிரி தான், உலகம் கிடையாது. தெரியுமா அவனுக்கு? அப்படி சொன்னா கொஞ்சம் புரிஞ்சிருக்கணும். ஒருவேளை வேற வகை, நீ நினைக்கிற நீ மாதிரி தான், நீ அல்ல. இது மேசை, மேசை மாதிரி மேசை அல்ல. இது ஒலிபெருக்கி, ஒலிபெருக்கி மாதிரி அவன் தான். இது வெறும் பொய் தோற்றம். அவ எது மெய்? ஒன்னே ஒண்ணுதான் மெய். இது பிரம்மம் மட்டுமே மெய், மற்றதெல்லாம் பொய் அப்படின்னு ஒரு சமய அறிஞர் சொல்லியிருக்கிறார். நான் பேரை சொல்லாம சொல்லிட்டு இருக்கிறேன், சரிங்களா? அந்த பெயர் யாருக்கும் பின்னாடி படிக்கும்போது தெரிஞ்சுக்க போறீங்க நீங்களே. அப்ப இந்த உலகம் என்பது பொய் தோற்றம் அப்படின்னு ஒரு சமயம் சொல்லுது. நெய்யதாசன் இல்லையா, பொய்யெல்லாம் இல்லை, இந்த உலகம் உள்பொருள். நான் தொட்டு பார்க்கிறேன், இது மேசை, தொட்டு பார்க்கிறேன். இது கை, ஒரு செல்போன் தொட்டு பார்க்கிறேன். இதை தொடும்போது எனக்கு ஒரு உணர்வு இருக்கிறது. புத்தகத்தை தொட்டா ஒரு உணர்வு. ஏன் மெய்கண்டால்தான் தொட முடியல, அவர் சொன்ன புத்தகத்தை யாரும் தொடர்ந்து ஒரு உணர்வு எனக்கு இருக்கிறது. இந்த புத்தகத்தை தொடும்போது எனக்கு பாரதி சொல்ற மாதிரி தானே, நெருப்பை தீண்டுகிற போது நந்தனாரா, உன்னை தீண்டுகிற இன்பம் தோன்றுகிறது நந்தனாரான்னு சொன்ன மாதிரி எனக்கு அந்த உணர்வு வந்துச்சுன்னா, காணுகிற பொருள் எனக்கு இறைவனாக புறப்படும் போது எனக்கு தோணும். இல்லைன்னா எனக்கு நெருப்பு நெருப்பாக தான் தெரியும், மைக்கு மைக்காக தான் தெரியும். அவர் சொன்னாரு, மைக்குதான் மைக்கு மாதிரி, மைக்கல்ல. அப்ப இது பேரு சாயான்னு பேர் படமொழியில். உலகம் வெறும் பொய் தோற்றம், சாயை என்று ஒரு சமயம் சொல்லுகிறது. அந்த சமயத்தின் கோட்பாட்டில் இந்த உடம்பு பொய், இந்த உலகம் பொய்.
பிரம்மம் மட்டுமே மெய், மற்ற எல்லா பொருளும் சாயை என்பது அந்த சமயத்தின் கோட்பாடு. இதை மறுத்துட்டாருன்னு மெய்கிறார். எப்படி மறுத்தாரு? உலகம் உள்பொருள், இது தோற்றிய திதி. திதி என்றால் உள்பொருள். எப்படி? தானே தோன்றியதல்ல, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்ட உள்பொருள். இப்போ உள்பொருள் சொன்னா தானா வந்துச்சு நினைச்சிடாத, ஒருத்தனால் செய்யப்பட்ட உலகம். அப்ப இந்த உலகம் என்பது காரிய பொருளே அன்றி தானே தோன்றியது அல்ல. அதான் அடுத்து சொன்ன செய்தி. அப்ப அவன் அவள் அது என்னும் அவை ஒரு செய்தி. அதுக்கப்புறம் இது வினைமையின் முத்தொழிலுக்கு உட்பட்டது. அப்படி முத்தொழிலுக்கு உட்பட்ட இந்த உலகம் தானே தோன்றி தானே இருந்து தானே ஒடுங்காது, ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டு ஒருவனால் நிலைநிறுத்தப்படுகிறது. எனவே இந்த ஒருவனால் அப்படின்னு சொல்லிட்டார். சரி, அப்போ ஒரு கேள்வி, ஏங்க இந்த கடவுள் இந்த உலகத்தை படைச்சார்? இந்த கேள்வி நீங்க சமய அறிஞர்கிட்ட போய் கேளுங்க, இந்த உலகம் எதனால் படைக்கப்பட்டது? அவங்க சொல்லுவாங்க. அது சொல்றவங்க எந்த கோட்பாட்டு இருக்கானோ அதை பொறுத்து சொல்லுவாங்க. நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சுட்டு போய் கேட்டீங்கன்னா இந்த உலகம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டதுன்னா அவர் ஒரு விடை சொல்வார். சைவ சித்தாந்தம் அல்லாத வேறொருத்தர் போய் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உலகம் எதுங்க தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னா ஒருத்தர் சொல்வாரு, இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டது சும்மா விளையாட்டா. ஏன் தோற்றுவிக்கப்பட்டது? லீலை, பிரம்மத்தினுடைய லீலை. நீங்க ஏன் வந்தீங்க? லீலை காரணமா வந்தீங்க. எதுக்கு இருக்கிறீங்க? லீலை காரணமா இருக்கிறீங்க. ஒரு நாள் போவீங்க, எதனால? லீலை காரணமா போயிடுவீங்க. அப்ப பிரம்மத்துக்கு என்ன வேலை? லீலை செய்வதே வேலை. லீலைன்னா நீங்க வேற விளையாட்டுன்னு பேர். அவருக்கு விளையாடுறதுதான் வேலை. குழந்தைங்க தான் மண்ணை பிடிச்சி விளையாண்டு பிடிக்கணும்னா களைச்சி விட்டுருவோம், மறு விளையாடும் மணி களைச்சி விடும். அந்த மாதிரி பிரம்மத்துக்கு பிடிக்கும் போதெல்லாம் நம்மளை படைச்சு விட்டுருவாரு. பிரம்மத்துக்கு வேற பிடிக்குன்னா களைச்சி விட்டுருவாரு அப்படின்னு சொன்னா இது கருணையாயா? ஏயா நீ விளையாட்டு நானா கிடைச்சேன் கேட்போமா இல்லையா? அந்த கேள்வியை உங்க விளையாட்டுக்கு நான் தான் கிடைச்சேன்னா இந்த கேள்வி பதில் சொல்லணும். நீங்க லீலைன்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த லீலைக்கு கேள்வி கேட்கக்கூடாதுன்னு அர்த்தம். பாரு, கடவுளுடைய விளையாட்டு நாம சொல்லுகிற விளையாட்டுன்னு, நானும் சொல்லுகிற விளையாட்டுன்னு. ஆனா நான் சொல்லுகிற விளையாட்டு என்பதுக்கு பொருள் வேறு, அவர் சொல்லுகிற விளையாட்டு என்பதுக்கு பொருள் வேறு. அவங்க சொல்லுகிற விளையாட்டுக்கு பொருள் என்ன? பொருளே இல்லாதது விளையாட்டு. என்னுடைய சொல்லுல பொருள் பொதிந்த விளையாட்டு. ஏன்? படைத்தும் காத்தும் கலந்தும் விளையாடி. சொல் ஒண்ணுதான், ஆனா சொல்லில் உணர்த்தப்படுகிற பொருள் தத்துவ நிலையில நீங்க எந்த இடத்தில் நிற்கிறீர்களோ அதை பொறுத்து பொருள் மாறுபடும். சைவ சித்தாந்திய கேட்டீங்கன்னா உலகம் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டது அது கேட்டா வேற ஒன்றும் இல்லைங்க. ஆணவ மலம், ஆணவ மலம் ஒன்று இருக்கா? இருக்கு. அந்த மலம் பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகவே இந்த உலகம் தோற்றுவிக்கப்பட்டது. அதான் அடுத்த சொல் மலத்தால். அப்படியே உரை பாருங்க, மலத்தால் அப்படிங்கிற பொருள் இருக்கு. ஆணவத்தை நீக்குதல் பொருட்டே. சூத்திரம் படிச்சுட்டே வரோம், முழுசா ஒரு சூத்திரத்தை படிச்சு முடிக்கல. அவன் அவள் அது என்னும் அவை. அப்ப ஒருவன் ஒருத்தி ஒன்று என்று சுட்டப்பட்ட உலக தொகுதி. அடுத்து என்ன படிச்சோம்? வினைமையின் தோன்றுதல் நிற்றல் மறைதல் என்ற முத்தொழிலுக்கு உட்பட்டது. அப்படி உட்படுகிற இந்த உலகம் ஒருவனால் தோற்றுவிக்கப்பட்டது. தோற்றிய திதியே. சரி, ஏன் தோற்றுவித்தாரு அப்படின்னு கேள்வி கேட்டா, உயிர்களிடத்தில் இருக்கிற பாசம் காரணமாக ஆணவ மலம் நீக்குதற் பொருட்டே உலகத்தை இறைவன் என்ன பண்ணிருக்கிறாரு? படைச்சு வச்சிருக்கிறார். அப்ப இந்த படைத்த உலகத்துல நாம இங்க எதுக்கு வந்திருக்கிறோம்? ஆணவ மதத்தை நீக்குவதற்காக வந்திருக்கிறோம். ஆஸ்பத்திரிக்கு எதுக்குங்க போறோம்? நோய் நீங்க இருக்கா? நோய் நீங்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு போவீங்களா? ஒரு காய்ச்சல், ஒரு 10 நாள் சிரமப்பட்டீங்க, டாக்டர் போய் பார்த்தீங்க, குணமாக்கி கொடுத்துட்டார். அவர் டெய்லியும் ஒரு 6 மணிக்கு சாயந்தரம் ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்லியிருந்தார். ஒரு 10 நாள் 6 மணி ஆச்சுன்னா ஆஸ்பத்திரிக்கு போனீங்க. 10ஆவது நாள் குணமாயிடுச்சு. தம்பி குணமாயிடுச்சு, ஐயா ஆளை விடுங்க கடவுளே கும்பிட போட்டுட்டு திருப்பி வந்துடுவோம். சரி,
அடுத்தது 11வது நாள் 6 மணி ஆச்சு. டாக்டர் போய் பார்க்க போவீங்களா? ஏன் சார் பழகி போச்சுங்க சார், 10 நாளா வந்து பழகிட்டேனா, அதனால இப்ப பார்த்துட்டு போகலாம். ஏரியா உயரவாங்க. ஏன் நீ வேற அப்பாயின்மெண்ட்டை வாங்கி அடுத்த ஆள் ஒருத்தர் வருவானா இல்லையா? அந்த நேரத்துக்கு அவர் 6 மணிக்கு நம்மளமா இருக்கிற இன்னொரு நோயாளிக்கு சிகிச்சை கொடுக்கணும். இவர் வந்து உட்கார்ந்து இருக்கிறார். ஏப்பா வந்திருக்கிறார்? இல்லை சார், உங்களை பார்க்கறதுனால என் நோய் நீங்கிச்சு, ஆனா இன்னைக்கு 6 மணி ஆச்சுங்களா, உங்களை பார்த்து போலான்னு வந்தேன்னு சொன்னா ஏரியாவும் சொல்லுவாங்க. எந்திரியா போகல. இவர் திருப்பி ஒவ்வொரு நாள் வந்துட்டு போறா என்ன வரமாட்டோமா இல்லையா? அப்ப நோய் நீங்கிற வரைக்கும் தான் மருத்துவமனைக்கு போவோம். நோய் நீங்கிட்டா ஹாஸ்பிட்டல் பக்கத்துக்கே ஒரு கும்பலை போட்டு கடவுளே இனிமேட்டு காய்ச்சப்பட்டு வந்துடவே கூடிய 10 நாளா பட்டப்பாடு இறந்துட்டான்னு. அப்ப நம்ம படுகிற அனுபவம் என்ன கொடுக்குதுன்னு கேட்டா, இனி ஒரு முறை இந்த காய்ச்சலுக்கு ஆட்படக்கூடாது, இனி ஒரு முறை இந்த நோய்க்கு ஆட்படக்கூடாது என்ற அனுபவத்தை தான் நோய் கொடுக்கிறது. அதே மாதிரிதான் ஆணவ மலம் என்கிற நோயினால்தான் இந்த உலகத்துக்கு வந்து பிறந்து இறந்து இன்ப துன்பத்தை நுகர்ந்து சலிச்சு போய்க்கிறார். என்னையா கொடுமையா இருக்குது. நல்லது நினைச்சா நல்லதே நடக்க மாட்டேங்குதே, ஏன்னா ஒண்ணு நினைச்சா ஒண்ணுல நடக்குதுன்னு மனம் சலித்து போய் வெதுப்பி போய் வெறுத்து போய் சி என்ன வாழ்க்கை அப்படின்னு சலிப்பை கொடுத்துருக்குது அனுபவம். இதுல என்ன நீ கற்றுக்கொள்ளணும்? நோயினாலதான் இத்தனை. எந்த நோயினால? ஆணவம் என்கிற நோயினாலதான். அப்ப என்ன பண்ணும்? அந்த நோய் நீங்குச்சுன்னா கடவுளே அப்படி கும்பிட போட்டுட்டு மறுபடியும் எங்க வரக்கூடாது? ஹாஸ்பிட்டலுக்கு வரக்கூடாது, மீண்டும் உலக வாழ்க்கைக்குள்ள வரக்கூடாது. அப்ப வந்தது எதுக்காக? இனிமேல் மாறாது இருக்க வேண்டும் என்று பாடம் கற்றுட்டு வந்திருக்கிறோம். ஆனா நாம என்ன பண்றோம்? திருப்பி ஊர் நல்லா இருக்குது, இந்த நாடு நல்லா இருக்குது, இந்த பிசினஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நம்ம வந்தோம்னா இன்னும் கொஞ்சம் பெருக்கிக்கலாமே அப்படின்னு செத்து பறந்துட்டு இருக்கு. வந்த நோக்கம் என்னன்னா இந்த மயக்கத்திலிருந்து விடுதலை பெறுவதற்கு. ஆனா வந்த நாம் மயக்கத்துல மயங்கிறது. இந்த மயக்கம் என்னைக்கு தீருவது? கொஞ்சம் கொஞ்சமா தீரும். எப்ப? தவம் காரணமாகத்தான் தீரும். அதுக்காகத்தான் இறைவன் இந்த உலகம் என்கிற மருத்துவமனையில நம்மளை கொண்டாந்து போட்டிருக்கிறார். எனவே நாம எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்கிறோம், நோய் நீக்கத்துக்காக வந்திருக்கிறோம். மறந்துடாதீங்க. நோய் நீங்கிட்டா டிஸ்சார்ஜ் பண்ணி அனுப்பிச்சிடுவார். தம்பி உனக்கு இந்த மந்த வேலை முடிஞ்சிச்சு, நீ கிளம்பலான்னு. இல்லை சார், நான் இங்கே தான் இருப்பேன், ஹாஸ்பிட்டல் ரொம்ப நல்லா பார்த்துக்குது, நான் பெட்டை விட மாட்டேன், ரூமை காலி பண்ண மாட்டேன் அப்படி இருக்க முடியுமான்னு கேட்டா காலி பண்ணி தான் அப்படின்னு அவர்கிட்ட வேற வழி இல்லை. எனவே இந்த வாழ்க்கை இதுதான் உண்மை. இந்த உலகம் ஏன் தோற்றுவிக்கப்பட்டது அப்படின்னு கேட்டா மலத்தால். ஆணவ மலம் காரணமாக. அடுத்து பாருங்க. சரி, இப்படி மலம் காரணமாக உலகத்தை தோற்றுவித்தாருங்கிறீங்க. சரி, தோற்றுவித்த உலகத்தை காப்பாற்றுறாரு, அப்புறம் ஒடுக்கிறார். இப்படி காப்பாற்றி நிறுத்தி ஒடுக்கி காப்பாற்றி ஒடுக்கிட்டு இருக்கிற சாமி மறுபடியும் இப்படி செய்வாரா? மீண்டும் ஏன் யாருக்கெல்லாம் இன்னும் நோய் நீங்களையே அவனை மீண்டும் பிறந்தாலும். எனவே பக்குவப்பட்ட உயிர்கள் இறைவனோடு கலந்தும், பக்குவப்படாத உயிர்களை மீண்டும் படைப்புக்கு உட்படுத்தணும். எனவே இந்த உலக தோற்றமும் நிறைவேறுதலும் ஒடுங்குதலும் திரும்ப நடந்து கொண்டே இருக்கும். அதில் பக்குவமானவன் மருத்துவமனைக்கு வராமல் வெளியே போயிடுவான், பக்குவம் ஆகாதவன் திரும்ப வந்து கொண்டே இருப்பான். எனவே மலத்தால் இதை ஒடுங்கியவாதே இருக்குமா? இல்லை, மீண்டும் தோன்றுங்கிற பாருங்க. அடுத்தது பாருங்க. ஆணவ மலத்தை நீக்குதற் பொருட்டே அந்த ஒடுங்கியின் ஒடுங்குவதற்கு காரணமாகிய கடவுளிடத்து. அப்ப ஒடுங்கும்னா எங்க ஒடுங்கும்? இறைவனிடத்துல ஒடுங்கும். உலகம் மீண்டும் தோன்றுவதால். ஏன் மீண்டும் தோற்றுவிக்கப்படுகிறது? அந்தம் ஆதி அழித்தல் தொழிலை செய்யும் கடவுளே முதற் கடவுள். அப்ப இந்த இடத்துல நாம் விளங்கிக் கொள்ளணும். ஏன் மீண்டும் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, பக்குவப்படாத உயிர்களை மீண்டும் பக்குவப்படுத்துவதற்காக உலக தோற்றம் மீண்டும் அவசியமாகிறது. எனவே உலகம் ஏன் இறைவனால் தோற்றுவிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டா, ஆணவ மலம் பக்குவம் ஆதல் பொறுத்து தோற்றுவிக்கப்படுகிறது. அப்படி வந்து பிறந்து ஒழுகிற உயிர்கள் பக்குவம் ஆகிவிட்டால் இந்த சுழற்சி விட்டு வெளியே போயிடும். அதில் பக்குவம் ஆகலைன்னா மீண்டும் சுழற்சிக்கு உட்படும். எனவே இந்த உலகம் தோன்றி நின்று ஒடுங்கி தோன்றி நின்று ஒடுங்கி என்பதை அவன் திரும்ப செய்துக்கிட்டே இருப்பான். அப்படி செய்கிற பொழுது ஒடுங்கும் போது அவனிடத்தில் தான் ஒடுங்கும்.
தோன்றும் போது அவனிடத்துல தான் தோன்றும். எனவே அவனிடத்தில் ஒடுங்குவதனால் அவனுக்கு ஒடுங்கி அப்படின்னு பேரு. அவனிடத்தில் ஒடுங்குவதனால மீண்டும் அவன் தோற்றுவிப்பதனால அவனையும் முதலாக நிற்கிறான். எனவே உலக தோற்றத்துக்கு முதலாக இருப்பதால் ஆதி என்றும், உலகம் ஒடுங்குவதற்கு காரணமா இருக்கிறதுனால அந்தம் என்றும் அவன் இருப்பதனால அவன் அந்தம் ஆதி என்பானான் புலவர். இந்த உலகத்துக்கு முதலும் அவனே, உலகத்தின் முடிவும் அவனே. அப்ப உலகத்தை தோற்றி நிறுத்தி ஒடுக்குகிற அந்த கடவுளுக்கு முதலும் இல்லை, முடிவும் இல்லை. அந்த தெய்வம் இவ்வாறு தோற்றக்கேடுகளுக்கு உட்படுமா? உட்படாது. அதான் அடுத்து செய்கிறார். எனவே அந்த அந்தமாதி என்பதால் புலவர். அந்தம் ஆதி அழித்தலை தொழிலை செய்யும் கடவுளே முதற் கடவுள். யார் சொன்னா? என்பனால் புலவர். இந்த புலவர்னா யாரு என்று கூறுவர் அளவை நூல் அறிந்தோர். அளவை நூல் அறிந்தவங்க காண்டல், கருதல், உரை என்ற பிரமாணத்தை உணர்ந்தவர்கள். இந்த உலகம் தோற்றக்கேட்டுக்கு உட்பட்டது, உலகம் அவய பொறுப்பை உடையது, உலகம் ஒருவனால் தோற்றுவிக்கப்படுவது, எவன் தோற்றுவிக்கிறானோ அவனிடத்திலேயே ஒடுங்கும், ஒடுங்கி உலகம் மீண்டும் தோன்றும். எனவே இது சுழற்சி முறையில மீண்டும் மீண்டும் நடைபெறும் என்பதை காண்டல், கருதல், உரை என்ற 3 வகையான அளவையை ஏற்றுக்கொண்டவருடைய துணிந்த கருத்து, முடிந்த முடிவு. அதான் என்பனார் புலவர். எனவே திதி உள்பொருள் ஒடுங்கி ஒடுங்குவதற்கு காரணமாயுள்ள கடவுள், அந்தம் அந்தத்தை செய்கின்ற கடவுள் என்று இதற்கு கொடுத்திருக்கிறார்கள். நம்ம படித்து சூத்திரத்தை மட்டும் படிச்சிருக்கிறோம். சூத்திரத்தில் என்ன சொல்ல வருகிறது அப்படிங்கிற செய்தி படிச்சிருக்கிறோம். இதற்கு நிரூபணம் செய்வதற்கு ஒவ்வொரு புற படிக்கணும். இதை முதல் பகுதி என்பதனால நீங்கள் விளங்கிக் கொள்வதற்காக அடுத்த ஒரு பத்தி இருப்பாருங்க. நான் கொஞ்சம் வேகமாக படிக்கிறேன், அதை பார்த்து கொள்ளுங்க. ஒருவன் என்றும் ஒருத்தி என்றும் ஒன்று என்றும் பகுத்து பலவாய் உணரப்படும் உலக தொகுதி தோன்றுதல், நிலைத்தல், ஒடுங்குதல் என்ற முத்தொழிலை உடையது. உலகு அறிவற்றது ஆதலால் இம்முத்தொழில்களை தானே செய்து கொள்ளாது. முத்தொழில்களை செய்வதற்கு முதல்வன் கடவுள் ஒருவன் வேண்டப்படுவான். அம்முதல்வனால் கொடுக்கப்பட்ட உலகமே மீற தோற்றுவிக்கப்படுவதால் உலகம் உள்பொருளே ஆகும். ஒடுக்கத்தை செய்த கடவுளே உலகத்தை மீள தோற்றுவதற்கு காரணம் உயிர்களிடத்துள்ள மனமாகிய மாசனை போக்குவதற்கே ஆம். எனவே ஒடுங்கியும் தோற்றுவித்தும் தொழிற்படுத்தும் ஒப்பற்ற அழித்தல் கடவுளாகிய சிவபெருமானே உலகிற்கு முதற்கடவுள் ஆவர். செய்தி. இதை எப்படி நிரூபிக்க போகிறார் என்பதை மேற்கொண்டு நிரூபிக்க போறார். அடுத்த பத்தி பாருங்க. காணப்பட்ட காரியமாகிய குலத்தை பார்த்து இப்பதான் ஒரு நமக்கு இந்த அனுமானம் அல்லது காண்டல் அல்லது உரை 3 அளவை இருக்கு இல்லைங்களா? அதுல எந்த அளவையும் இங்க பயன்படுத்துறார் அப்படின்னு கேட்டா நமக்கு புரியுறதுக்காக உரையாசிரியர் எழுதுறார். இந்த இடத்துல ஒரு மண் குடம் வைக்கப்பட்டிருக்கு. இந்த மேசை மேல ஒரு மண் குடம் இருக்கிறது. எல்லாரும் பார்க்கணும். இந்த குடத்தை பார்க்கணும் என்ன தோணும்? இந்த குடம் மண்ணிலிருந்து தோன்றும் போது தானா குடமா தோன்றி இருக்குமா? இல்லை. அந்த குடம் ஒருவனால் செய்யப்பட்டது. சரி, செய்யப்பட்டதுன்னு அடுத்து என்ன பண்ணணும்? எதிலிருந்து செய்தார், எதற்காக செய்தது யார்? ஒரு புயலை செய்திருக்க வேண்டும். சரி, அதுக்கு மூலப்பொருள் என்ன? களிமண் என்கிற மூலப்பொருள் கொண்டு செய்திருப்பார். மண் மட்டும் இருந்தால் அந்த குடத்தை செய்திட முடியுமா என்ன? இல்லை. அந்த மண்ணை கொண்டு குடமாக்க வேண்டும் என்றால் முதல்ல அவர் களிமண் நிலத்திலிருந்து மண்ணை கொண்டு வரணும். தனக்கு எவ்வளவு தேவையோ அவளை கொண்டு வந்து வீட்டு முற்றத்தில் கொட்டி வைப்பார். நான் உதாரணம் பேசுகிறேன். ஒரு மாட்டு வண்டி அளவுக்கு மண்ணை கொண்டாந்து வீட்டு முற்றத்தில் கொட்டி வைக்கிறார். இப்போ வருகிற மாதம் கார்த்திகை மாதம் தான் அடுத்து வரப்போகுது. இப்போ இந்த மண் பாண்டம் செய்கிற அந்த குயவர் என்ன பண்ணுவார்னா மண் பாண்டம் பண்ணிட்டு இருக்க மாட்டார். என்ன பண்ணுவார்? கார்த்திகை மாதம் வருது, விளக்குகள் கேட்பாங்க. எனவே அவர் விளக்கு தயாரிக்க ஆரம்பித்தார். கார்த்திகை முடிஞ்ச பிறகு மீண்டும் மண் கொண்டு வந்து கொட்டும் போது கார்த்திகை, மார்கழி, தை அடுத்து வந்தா கோடை காலத்துக்கு தேவையான குடம் தேவைப்படும். ஏன்னா குடத்தை தயார் பண்ணுவார். அப்ப தேவைக்கேற்பதான் அந்த குயவர் என்ன பண்ணுவார்? பொருளை உற்பத்தி பண்ணுவாரை ஒழிய
குடம் தேவைப்படுகிற காலத்தில் விளக்கு தயாரிப்பது, விளக்கு தேவைப்படுகிற குடம் தயாரிப்பது செய்வாரா? அப்படி செய்பவர் நல்ல கலைஞர் அல்ல. அப்ப அந்த கலைஞர் தேவைக்கேற்ப செய்கிறான், எவ்வளவு தேவையோ அவ்வளவு கேட்டு. அப்ப ஒரு குடம் வணைகிறார் என்று சொன்னால் அந்த களிமண்ணை எடுத்து முதல்ல நிலத்துல தன் வீட்டுல தேவையான அளவு ஒரு 10 குடம் தேவை. நீங்க அவருக்கு ஆர்டர் வந்து 10 குடம் தான் வந்திருக்குன்னா என்ன பண்ணுவாரு? 10 குடத்துக்கு தேவையான மண்ணை தூக்கி போடுவார். அதுக்கப்புறம் தேவையான அளவு நீர் ஊற்றுவார். பிறகு கால் கொண்டு மிதிப்பார். நல்லா மிதிச்சு அந்த மண்ணை முதல் பக்குவப்படுத்தணும். அப்படி பக்குவம் ஆன பிறகு அந்த மண்ணை ஒரு சட்டியில் எடுத்துட்டு போய் பக்கத்தில் ஒரு சக்கரம் வச்சுருப்பார். சக்கரத்தின் மையப்பகுதியில் இந்த மண்ணை போட்டு சக்கரத்தை அப்படியே சுழல விடுவார். சக்கரம் சுத்த சுத்த அப்படியே கையில் அப்படியே வணங்கி கொண்டே வருவார். சக்கரம் சுத்த சுத்த குடம் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். வந்து முடிச்ச உடனே அடிப்பகுதியில் ஒரு கத்தி மாதிரி வச்சுருப்பார். வச்சு அறுத்து வெளியே எடுத்து வச்சுருவார். எடுத்து வச்ச பிறகு கீழ்ப்பகுதிக்கு ஒரு அடைக்கிறதுக்கு ஒரு பகுதி அதை தனியாக தட்டி எடுத்து அந்த பகுதியை காய வைப்பார். ரெண்டையும் ஒன்னாக்கி ஒரு மரத்தால் ஒரு சுத்தி கோலம் வச்சுருப்பார். தட்டி 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 அந்த வேறுபாடு தெரியாமல் அதை ஒன்றாக்கணும். அதன் பிறகு என்ன பண்ணணும்? சூரிய வெளிச்சத்தை நல்லா காய வைக்கணும். காய்ந்த பிறகு என்ன பண்ணணும்? நல்லா நெருப்பு மூட்டி அதை சுடணும். சுட்ட பிறகு சிவப்பு கலர் சாயத்தை பூசினா கடைக்கு விற்பனைக்கு வந்துடும். இப்போ நாம் பார்க்குற சிவப்பு கலர் சாயமாகிய குடம் கண்ணுக்கு முன்னாடி தெரியுது. ஆனால் அந்த குடத்தை பார்க்கணும் என்னதான் தோணணும்? இது செய்தவர் ஒரு குயவர். எப்படி செய்தார்? களிமண் என்கிற மூலப்பொருள் கொண்டு செய்தார். களிமண் மட்டுமா காரணம்? இல்லை, சக்கரம், நீர், அதுக்கப்புறம் அந்த தட்டுகளை சுற்றி அறுத்தெடுக்கிற கத்தி, சிவப்பு கலர் சாயம், சுடுவதற்கான விறகு, இதெல்லாம் காரணம். அப்போ ஒரு பொருள் மூலப்பொருள், துணையாக இருக்கிற பொருள் பல பொருள். எனவே துணைப்பொருள்கள் பல, மூலப்பொருள் ஒன்று. செய்தது எத்தனை பேர்? ஒருத்தர் தான் செய்தார். அப்ப செய்கின்றவன் ஒருவன், செய்வதற்கு மூலப்பொருளாக இருக்க பொருள் ஒன்று. ஆனால் அந்த பொருளை குணமாக்குவதற்கு துணைப்பொருள்கள் பல. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை நினைவு கொண்டீங்கன்னா தான் உங்களுக்கு சைவ சித்தாந்தம் புரியும். செய்பவனுக்கு நிமித்த காரணம் என்று பெயர். செய்பவன் நிமித்த காரணம் என்று பெயர். செய்யப்பொருளுக்கு மூலப்பொருளுக்கு பார்த்தீங்கன்னா அது முதற்காரணம் என்று பெயர். முதற்காரணம் அப்படின்னு பெயர். அடுத்து துணை பொருளாக இருக்கிற அவைக்கெல்லாம் துணை காரணம் என்று பெயர். அவன் அதை எப்படி சொல்லலாம் கேட்டால், குடம் என்கிற ஒரு பொருளை காணுகிற பொழுது 3 காரணம் நமக்கு நினைவுக்கு வரணும். ஒன்று, அந்த பாண்டத்தை பணிந்த குயவர் என்கின்ற நிமித்த காரணன் நினைவுக்கு வரணும். அதுக்கு மூலப்பொருள் என்பது முதற்காரணம் என்கிற களிமண். துணைப்பொருளாக இருப்பன வீட்டு முற்றம், தண்ணீர், அப்புறம் சக்கரம், கத்தி, சூரிய வெளிச்சம், அந்த பிறகு நெருப்பு மூட்டி சுடப்பட்டது, சிவப்பு சாயம், இதெல்லாம் துணைப்பொருள். அப்ப துணைப்பொருள் பல, முதற்பொருள் ஒன்று. அதை செய்வதற்கான முதல்வன் ஒருவன். இந்த ஃபார்முலாவை மனதில் வச்சுக்கிட்டீங்கன்னா சைவ சித்தாந்தம் விளையும். ஒருவன் ஆணை வழிதான் இந்த உலகம் செயல்படுகிறது. ஒருவர் ஆணை வழி அல்லாது ஒவ்வொருவரும் ஆணை செலுத்தினால் இந்த உலகம் செயல்படாது. உதாரணத்துக்கு நம்முடைய தண்டாயுதபாணி சுவாமி கோயில் திருப்பணி நடைபெறுகிறது. அந்த திருப்பணிக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, முதல்ல இந்த கோயிலுக்குன்னு சொன்னால் முதன்மையான சபதியார் அப்படிங்கிறதா முதன்மையானவர். முதல்ல அவர் அழைச்சி வந்து இந்த கோயிலில் ஆகம அடிப்படையில் கருவறை, அர்த்தமண்டலம், மகாமண்டலம், விமானங்கள் எல்லாம் பொருந்தி இருக்கின்றனவா, சுற்று பிரகாரங்கள் இந்த அளவில் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் அளவீடு பண்ணணும். அதுக்கப்புறம் என்னென்ன வேலை. அப்போ அவர் என்ன மாதிரி வண்ணம் பூசுதல், அவருக்கே ஒரு பெயிண்டர் வச்சிருப்பார், அது ஒரு குழு. பொம்மை செய்வது, அதுக்கு ஒரு குழு வச்சிருப்பார். அதுக்கப்புறம் அடிப்படையான கட்டுமானம் செய்கிற ஆட்கள் இப்படி தனித்தனியாக எல்லாத்தையும் ஆள வச்சிருப்பார். என்ன பண்ணுவார்? சபதின்னு சொன்னால் ஒருத்தர் தான் சொல்லுவோம். ஆனால் அவருக்கு கீழே போனீங்கன்னா டிவிஷனாக ஆட்கள் வச்சிருப்பார். எல்லாரும் யாருடைய ஆணை வழி செய்வார்கள்? சபதியாருடைய ஆணை வழி தான் வேலை செய்வாங்க. ஏன்? அவருக்கு தான் எந்த வேலையை முன்னாடி செய்யணும், எந்த வேலை செய்ய அடுத்த வேலை தயாராக இருக்கணும், இதுக்கப்புறம் இதுக்கு இது வரணும் அப்படிங்கிற ஒரு திட்ட மதிப்பீடு அவர்களில் தான் இருக்கும். அது இது கோயிலை பொறுத்த
பீடாருன்னா ஒரு என்ஜினியருக்கு கீழே தான் ஒரு எலக்ட்ரிக்ஸல், அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரும் இருப்பாங்க. அப்போ ஒரு தலைமையின் கீழ் இருந்தால் தான் மற்றவர் ஒருங்கிணைந்து செயல்பட முடியும். எல்லாருமே தலைவராக இருந்துட்டாங்கன்னா ஒருங்கிணைந்து செயல்படுதல் என்பது சாத்தியமில்லை. அது நாட்டை ஆளுவதற்கும் அதுதான், வீட்டை ஆளுவதற்கும் அதுதான். ஒரு கட்டிடம் கட்டுவதாக இருந்தால் ஒரு தலைமையின் கீழே தான் செயல்படணும். அப்போதான் அது மாதிரி உலகம் தோன்றுகிறது, நிற்கிறது, ஒடுங்குகிறது என்றால் யாருடைய ஆணை வழி? ஒரே ஒருவனுடைய ஆணை வழி. அந்த ஒருத்தன் யார் அப்படிங்கிற கேள்வி வரும்போதுதான் எவன் முடிவாக நிற்கிறானோ அவனே முதலாக நிற்பான். எவன் முற்றடிப்பை செய்கிறானோ, எவன் சங்காரத்தை செய்கிறானோ அவனே இந்த உலகத்துக்கு முதற் கடவுள். கடவுள் பலர் இருக்கலாம், ஆனா முதற் கடவுள்னா யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா சங்காரத்தை செய்கிற இறைவனே இந்த உலகத்துக்கு முதற் கடவுள் என்பதைத்தான் மெய்கண்டார் இந்த உரையில முதல் நூற்பாவை எடுத்திருக்கிறார். இதை அப்படியே செய்தியை கொடுத்துக்க பாருங்க. காணப்பட்ட காரியமாகிய குடத்தை பார்த்து அதனை வணைவதற்குரிய காரணாகிய குலாலன் ஒருவன் உண்டு என்று கருதியதை போல காணப்பட்ட காரிய உலக தொகுதியை பார்த்து அதனை படைப்பதற்கு காரணமாகிய கடவுள் ஒருவன் வேண்டும் என்று உணர்ந்து உள்ள வேண்டும். குடத்தை பார்த்தால் அதை வணைந்த ஒரு குலாலம் வேண்டும் என்பது எப்படி உண்மையோ அதுபோல உலகத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பட்டாம்பூச்சி, அதுக்கான நிறத்தை கொடுத்தது யார்? ஒரு மலர், அதுக்கான நிறத்தையும் மனத்தையும் கொடுத்தது யார்? இந்த பூ இப்படித்தான் இருக்குன்னு யார் டிசைன் செய்யுது? இதெல்லாம் செய்த ஒருத்தர் இருக்க வேண்டும் என்பதை இயற்கையை பார்த்தாலே கடவுள் உண்டு என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் என்பது மெய்கண்டார் நமக்கு தந்திருக்கிற செய்தியாக இருக்கு. எனவே அடுத்து செய்வாங்க, ஒருவன் ஒருத்தி ஒன்று என்ற பாகுபாடுகளை கொண்டிருந்தாலும் பலமாக சடமாக இருக்கும் காரணத்தாலும் சுட்டி அறியப்படாத முயல் கொம்பு முதலிய பொய்ப்பொருள் போல அல்லாமல் மெய்யாக சுட்டி அறியப்படும் காரணத்தாலும் இவ்வுலகம் தோன்றுதல், இருத்தல், அழிதல் ஆகிய முத்தொழில்களை உடையது. எனவே உலகம் என்பது தோன்றி நின்று ஒடுங்குவது. அதை தானா தோன்றி தானா நின்று ஒடுங்காது. அதை செய்வதற்கு ஒருத்தன் வேண்டும். அந்த ஒருத்தன் யார் என்று சொல்லும் போது எவன் முற்றடிப்பை செய்கிறானோ அவனே முதல்வன் என்பது இந்த சூத்திரத்தின் கருத்துல சொல்லியிருக்கிறார். இதை நிரூபிப்பதற்கு தான் அதிகரணம் அப்படின்னு எடுத்திருக்கிறார். இந்த அதிகரணம் முதல் நூற்பாவுக்கு 3 கூறா பிரிச்சிருக்க போறார். ஒவ்வொரு கூறிலும் என்ன உணர்த்த போகிறார், எதை நிரூபிக்கிறார் என்பதை நாளை வகுப்பில் காண்போம் என்று சொல்லி உங்களுடைய சிந்தனையை திருவருள் கருணையினால் இந்த அளவில் நிறைவு செய்கிறோம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளம் கொண்டிட மன்றுளா அடியார் அவர் வாங்குகள் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வாங்குகில் வழாது நீங்க மலிபலம் சுவர்க்க மன்னன் பொன்முறை அரசு செய்க குறைவில்லாது வீர்கள் வாழ்க நான் அலையரங்கள் ஓங்க நல்கவம் வேள்வி மல்க மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மென்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் தன்னாருடைய சிவனையை போற்றி